Good evening, students. இன்னைக்கு அதே 5.1 எக்ஸசைஸ்ல ரிமைனிங் சம்ஸ் நேத்து விட்டதுல இருந்து கன்டினியூ பண்ண போறோம். நேத்து எவ்வளவு சம்ஸ் பார்த்திருந்தோம்? 5.1ல கிட்டத்தட்ட 8 சம்ஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அடுத்த சம்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த சம்ல இருந்து 8 சம்ஸ் பார்த்திருந்தோம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கவனிங்க. 𝒚𝒐𝒖𝒓 வேதாந்து சேனல் இருக்கிற பாருங்க, மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். நீங்க சில பேர் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல போகணும்னு நினைப்பீங்க. அதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ்ல நல்ல மார்க் வாங்க முடியும். அப்படி நீங்க என்ட்ரன்ஸ் கோச்சிங்காக தான் இந்த 𝒚𝒐𝒖𝒓. பாருங்க, நீட்டு, ஜேஇ, நீங்க எந்த லெவல்ல இருக்கிறன்னு உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். +2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் புதுசா படிக்கிறதுக்கு இப்ப நம்ம படிச்சதை வச்சு நம்மளால எந்த அளவுக்கு மேக்கப் பண்ண முடியும்னு டெஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. எப்பன்னு பாருங்க, டிசம்பர் 2nd 3rd சாட்டர்டே சண்டே நினைக்கிறேன். அப்புறம் 9th 10th. அதுல எந்த நாள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான்னு சொல்லணும் அப்போ போய் எழுதிக்கங்க என்ட்ரன்ஸ். இப்போ நீட்டுனா தெரியும், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நீ ஜேஇ என்ஜினியரிங் போகணும்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி, அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்துக்குங்க. பெங்களூரு, பூனே, அதர் ஸ்டேட்ல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது பாண்டிச்சேரி, அங்கே கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பக்கமோ அங்கே போய்க்குங்க. எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறீங்களோ, கீழவே அந்த சேட்லேயே பாருங்க, அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனாலே எல்லா டீட்டெயில்ஸ் வந்துரு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஃபிசிக்ஸில் 30, கெமிஸ்ட்ரியில் 30, அப்புறம் என்ஜினியரிங்னா மேக்ஸில் 30 வரும். நீ நீட் எழுதணும்னா பயாலஜியில் 30 வரும். அதில் எழுதி நீ டாப் ரேங்க்ல வந்தால் உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கி. அதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி வின்ன 5 day ஃபுல்லி பெய்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம், அரிய வாய்ப்பு. கெட் அஸ்யூர்ட் ஸ்காலர்ஷிப் அப் டு 100%. ஃபுல் ஃப்ரீயாமா அந்த டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா. போஸ்ட் என்ன சார், நீங்க படிக்கிற அதே 11th 12th போர்ஷன் தான். வின் ட்ரோன்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் அண்ட் மச் மோர். 3 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வேதாந்து டவுட் ஆப். ஓகே, அது காசு கட்டி பார்க்க வேண்டியது. 3 மாசத்துக்கு நீங்க என்ன டவுட் ரெக்கார்ட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு பதில் வர மாதிரி அந்த ஆப் உங்களுக்கு 3 months கிடைக்கும். ஓகே, கெட் ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ரெஜிஸ்டர் நவ் ஃபார் ஃப்ரீ. காசு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லைங்க, ஃப்ரீயாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், இவ்வளவுதான். மறந்துடாதீங்க, மறக்காம அரிய வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, உங்க லெவலை டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். சரவணசுந்தரி, ஹாய், நீங்க என்ன ஊரு சொல்லுங்க? நான் கோயம்புத்தூர் சாமி. கோயம்புத்தூர். ஓகே, ஹாய் சார், ஐ எம் பிரவீனா. வெல்கம், வெல்கம் ஆல். ஓகே, நேத்து எந்த சம் முடிச்சிருந்தோம்? 7th சம்மா 8th சம்மா? 8th சம் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு 9th சம் ஆரம்பிச்சல. பாருங்க, கொஸ்டின் என்னன்னா 9th சம். இஃப் n இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜர் என்னது? நேச்சுரல் நம்பர். என்னங்கிறது ஸ்மால் என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். யூசிங் பைனாமியல் தியரம் ஷோ தட். நம்ம என்ன ஷோ பண்ணோன்னு கொஸ்டின் நீங்க புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக அந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் இங்க எழுதி காமிச்சிடுறேன். நம்ம என்னென்ன ஷோ பண்ணோன்னு, 9n+1 -8n -9 இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 64. 9n+1
minus 8n minus 9 is always divisible by 64. Binomial theorem use பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க? prove பண்ண சொல்றாங்க. கவுனிங்க. நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இதுல இந்த பகுதி மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். என்னது 9 power n plus 1 எடுத்துக்கலாம். is equal to 9 எப்படி எழுதலாம்? 1 plus 8 ன்னு எழுதலாம். பவர்ல n plus 1. சார் என்ன சார் விளையாடுறீங்களா சார்? 9 னா 10 minus 1 தான் எழுதணும்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் ஏங்க சார் இங்க 1 plus 8 அல்லது 8 plus 1 எடுக்கிறீங்க? divisible by 64 ன்னு கொடுத்துட்டா. அப்ப 64 ன்னு என்னது? 8 ஸ்கொயர் தான் 64. அதனால 8 வர மாதிரி பிரிச்சுட்டோ. புரியுதுங்களா? சாதாரண எக்ஸ்பேன்ஷனா 10 வர மாதிரி பிரிச்சாதான் அந்த பவர் உள்ள அப்ளை பண்றப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கு. இங்க divisible by 64ங்கறப்போ divisible by 64ங்கிறது divisible by 8 ஸ்கொயர் எல்லாம் ஒண்ணுதான். அதனால 8 வர மாதிரி எடுத்துட்டோம். இப்ப கவுனிங்க. இதுக்கு இந்த ரெண்டு டேர்ம் மாறிடுச்சு. இதுக்கு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். பவர்ல 10 இருந்தா 10c0 10c1 10c2 அப்படியே போய் எதுல முடியும்? 10 பவர் 10c10ல முடியும். 10c10ல முடியும். இங்க எதுல ஆரம்பிக்குது? n plus 1. அப்ப எழுதிக்கலாமா? n plus 1 c0. அடுத்தது n plus 1 c1. அடுத்தது n plus 1 c2. இப்படியே போய் கடைசியில எதுல முடியும்? n plus 1 cn plus 1. சேம்ல முடியும். 10 னா பவர்ல 10c0 10c1 போய் 10c10ல முடியும். பவர்ல n plus 1 னா n plus 1 c0 n plus c1 n plus c2 போய் n plus n cn plus 1ல முடியும். அப்ப இதுக்கு முன்னத்து டேர்ம் என்ன வந்திருக்கு? இங்க பாருங்க, பவர்ல 10 இருந்தா 10c10, அதுக்கு முன்னாடி 10c9. அப்ப இதுக்கு முன்னத்தது n plus 1 c, n plus 1க்கு முன்னத்த நம்பர் n. அப்போ பாருங்க, இங்க எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. அப்போ 1 பவர் n plus 1, 1 பவர் n plus 2, 1 பவர் n plus 3 அப்படியே போய் 1 பவர் n plus 0ன்னு முடியும். அந்த 1 எழுதினால் என்ன எழுதாட்டி என்ன? ஏன்னா 1 பவர் எனிதிங் 1, 1 பவர் 5, 1 பவர் 100 என்ன வந்தால் 1 பவர்ல 1. அதனால அது எழுதல சோம்பேத்தனப்பட்டு. 1 பவர் n plus 1, 1 பவர் n plus 2, 1 பவர் n plus 3 எக்ஸெட்ரா 1 plus n பவர், அதாவது 1 பவர் 0, இங்க 1 பவர் 1. 1 பவர் 0 இருந்தா 1 பவர் 1 1 தான். எழுதுறனால எழுதிக்குங்க, தப்பே கிடையாது. என்ன டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளவுதான். கடைசியா 8. அப்ப கடைசி டேர்ம்ல ஆரம்பிக்கு 8 பவர் n plus 1. அதுக்கு முன்னத்தது அது அவ்வளவு ஒண்ணு கம்மி பண்ணுங்க. n plus 1ல ஒண்ணு கம்மி பண்ணா என்ன வரும்? n. அப்படியே எதுல வந்து முடியும்? 8 பவர் 0ல முடியும். அப்ப இதுக்கு முன்னத்து டேர்ம் என்ன வருதுக்கு? 8 பவர் 1. இதுக்கு முன்னது 8 பவர் 2. எஸ், இப்படி போயிட்டே இருக்கும். எஸ், இவ்வளவுதாங்க. இனி டக்குன்னு சிம்பிளா சம் முடிய போகுது. கவனிங்க. என்ன சார் பண்ணிக்கிறீங்க? பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனை பயன்படுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிற, அவ்வளவுதான் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கவனிங்க. we know very well nc0 அப்படின்னா 0ல முடிஞ்சா 1, nc1 அப்படின்னா 1ல முடியுற மாதிரி தான் இந்த n தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு இதை பயன்படுத்துறோம். n plus 1 c0 0ல முடிஞ்சாலும் அதோட ஆன்சர் 1. 8 பவர் 0 1, 1 into 1 1 plus n plus 1 into c1. பாருங்க, nc1 னா n, 10c1 னா 10, 100c1 னா 100, n plus 1 c1 னா n plus 1. இந்த 1ல முடியறப்ப முன்னாடி என்ன இருக்குது? அதுதான ரிசல்ட். அப்போ 1ல முடியறப்ப முன்னாடி என்ன இருந்துச்சு? n plus 1, அதுதான் ரிசல்ட். அப்ப 8 பவர் 1னா 8. அடுத்து சொல்லுங்க. plus n plus 1 c2 8 ஸ்கொயர். முடிஞ்சதுக்கு அடுத்த டேர்ம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். plus n plus 1 c3 8 cube. எழுதிக்கலாமா? plus n plus 1 c3 8 cube. என்ன வருது சொல்லுங்க? plus எக்ஸெட்ரா plus n plus 1 cn 8 power n plus n plus 1
Cn plus 1 8 power n plus 1. இப்போ இதை ஃபுல்லா சைஸ் ஸ்மால் பண்ணிக்கலாம். கொஸ்டினை விட்டுட்டுமா? ஓகே, பரவாயில்ல. கவுனிங். எஸ். இப்போ அடுத்தது n equal to 9 power n plus 1 equal to, கவுனிங்க, 9 power n plus 1 equal to 1 plus 8 உள்ள கொண்டு வாங்க. 8 into n 8n, 1 into 8 8. அடுத்தது கவுனிங்க, கேர்ஃபுல்லா கவுனிங்க. இந்த மீதி இருக்குது அல்லவா, இத்தனையிலையும் 8 ஸ்கொயரை காமன் எடுக்கிறோம். எதை காமன் எடுக்கிறோம்? 8 ஸ்கொயரை காமன் எடுக்கிறோம். ஏன்னா இதுல 8 ஸ்கொயர் இருக்குது, இல்ல 8 கியூப் இருக்கு, 8 பவர் n plus 1, 8 பவர் n எல்லாத்துலயும் எதை காமன் எடுக்கிறோம்? 8 பவர் 2 காமன் எடுக்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா 8 பவர் 2 காமன் எடுத்தோம்னா 8 பவர்ல 2 வர மாதிரி காமன் எடுத்தா அந்த 8 ஓட பவர்ல ஒன்லி -2 பண்ணிக்கோங்க, மீனிங் மாறாது. பாருங்க, n plus 1 c2 8 ஸ்கொயர் காமன் எடுத்தாச்சு. அதாவது அப்ப அது எழுத தேவை, இல்லாட்டி பவர்ல -2 பண்ணிட்டா 2 - 2 0, எனிதிங் பவர் 0 1, அதனால எழுதல. பிளஸ் 8 பவர் 2 காமன் எடுத்துட்டோம், அப்ப பவர்ல ஒவ்வொன்றிலும் 2 கம்மி பண்ணிக்கணும், அப்பதான் ரிவர்ஸ்ல போறப்ப மீனிங் மாறாது. n plus 1 c3 8 பவர் 2 காமன் எடுத்தாச்சு, மீதி ஒரு 8 இருக்கும். பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n plus 1 cn பவர்ல 2 கம்மி பண்ணிக்கோங்க, -2 பண்ணிட்டப்ப n -2 பிளஸ் n plus 1 cn plus 1 பவர்ல 2 கம்மி பண்ணிக்கோங்க, -2 பிளஸ் 1 -2 -1. இப்போ டவுட் வந்தா 8 ஸ்கொயர் உள்ள கொண்டு போங்க. இங்க 8 ஸ்கொயர் வரும் பாருங்க, 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் into 8 8 கியூப், 8 ஸ்கொயர் வரும். a பவர் m into a பவர் n, a பவர் m plus n, அப்ப n -2 plus 2 8 பவர் n, ரைட். என்ன வரும்? 8 ஸ்கொயர் வரும். அப்ப a பவர் m into a பவர் n, a பவர் m plus n, n -1 plus 2ங்கிறது n -1 plus 2ங்கிறது n plus 1, மீனிங் மாறல. அடுத்த ஸ்டெப் கவுனிங்க, 9 பவர் n plus 1 plus 8n இங்க வந்தா -8n, இந்த 3 டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். பிளஸ் 8n இங்க வந்தா -8n, 1 plus 8ங்கிறது 9, அந்த பக்கம் இருக்கிற பிளஸ் 9 இங்க வந்தா -9 ஈக்குவல் டு, மீதி அப்படியே எழுதிக்கோங்க. வாட் இஸ் ரிமைனிங்? 8 ஸ்கொயர் into n plus 1 c2 plus n plus 1 c3 8 plus etc. கடைசி டேர்ம் இந்த டேர்ம் எழுதாம கூட விட்டுக்கலாம், எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. என்னது கடைசி டேர்ம்? பிளஸ் n plus 1 c n plus 1 8 பவர் n -1. இப்போ இதை ஃபுல்லா கவனிச்சிங்களா? எதைய? இதை ஃபுல்லா கவனிச்சுக்குங்க. வெளியில என்ன இருக்குது? 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் என்னது? 64. அப்போ 64 into something தான் இருக்குது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 64 இருந்தா சத்தியமா இது எதால டிவைட் ஆகு? 64 ஆல் டிவைட் ஆகு. இது எதுக்கு ஈக்குவலாமா? 9 பவர் n plus 1 -8n -9 க்கு ஈக்குவலாமா? அப்போ இது 64 ஆல் டிவைட் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கிற 9 பவர் n plus 1 -8n -9 64 ஆல் டிவைட் ஆகும். அதான் கேட்டுக்கிறா. வாட் we have to prove that 9 பவர் n plus 1 பாருங்க, -8n -9 is always divisible by 64. அப்போ அடுத்த லைன் எழுதிக்கணும், hence அது அப்படியே क्वेश्चन பார்த்து எழுதுங்க. 9 பவர் n plus 1 -8n -9 is always what? Divisible by 8 ஸ்கொயர். ஏன்னா வெளியில 8 ஸ்கொயர் இருந்துச்சு, 8 ஸ்கொயர்ங்கிறது 64. பாருங்க எவ்வளவு சிம்பிளான சம். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா தங்கங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், தட்ஸ் ஆல். Okay. Let us enter into the next sum. Sum number 10. என்ன கொஸ்டின் பாருங்க,
n is odd positive integer. Positive integer na natural number. Odd positive integer na என்னது 1 3 5 அப்படி வருது. ஓகே, பவர்ல இருக்கிறது odd number, மொத்தல odd number, natural numberல odd number. Prove that coefficients of middle terms in the expansion of x plus y the whole power n are equal. கவுனிங்க. கொஸ்டின் எதை பத்தி பேசுது? x plus y the whole power n பத்தி பேசுது. இந்த expansion of x plus y the whole power n. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிற கவுனிங்க. இதுல tr plus 1க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ncr x power n minus r y power r. இதுதான் ஃபார்முலா. we know very well. இப்ப nங்கிறது odd ஆமா பாருங்க. n is an odd positive integer. அப்ப பவர் என்னவா இருக்குது? odd. Since n is odd, நீங்க தான் பதில் சொல்லணும். பவர்ல n இருக்குதோ அதை விட ஒரு டேர்ம் ஜாஸ்தியா இருக்கு. பவர்ல 10 இருந்தா அப்ப மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்க? 11 டேர்ம்ஸ் இருக்கு. பவர்ல சப்போஸ் 97 இருந்தா இதுல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? +1 ஆட் பண்ணுங்க. பவர் +1 98 டேர்ம்ஸ் இருக்கும். இப்ப பவர்ல என்ன இருக்கு? nங்கிறது ஆட் நம்பர். பவர்ல என்ன இருக்குதோ அதை விட ஒரு டேர்ம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ? n+1. இது ஈவனா ஆடா? நோ டவுட் ஈவன். பவர்ல 10ங்கிறது ஈவன். அப்போ பவர் +1 டேர்ம், அப்ப 10+1 11 டேர்ம். அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னவா மாறிரு? ஆடா மாறிடு. பவர்ல ஈவனா இருந்தா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆடா மாறிடு. இந்த உதாரணத்தை பார்த்து புரிஞ்சுக்குங்க. பவர்ல 97ங்கிறது ஆட் நம்பர். அப்போ பவர்ல என்ன இருக்கு? அதை விட ஒரு டேர்ம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 97 விட ஒரு டேர்ம் ஜாஸ்தினா 98 டேர்ம்ஸ். அது என்னது? ஈவன். அதைத்தான் சொல்ல வர்ற. பவர் n, அந்த nங்கிறது ஆடுன்னு கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. அப்ப n ஆட் அப்படின்னா அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n+1 இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n+1 இருக்கு. அப்ப அது n+1 ஆடா ஈவனா? ஈவன். இப்ப n ஆட் ஏதாச்சும் நம்பர் சொல்லுங்க. n7 சொல்லுங்க. 7+1 8 ஈவன். n20 சொல்லக்கூடாது. n இஸ் ஆடுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஆறு நம்பர் தான் உட்கார வச்சு பார்க்கணும். n-க்கு பதிலா 11 சொல்லுங்க. 11+1 12 டேர்ம்ஸ். ஓகே, அப்ப மொத்த ஈவன் நம்பர், மொத்த டேர்ம்ஸ் வந்து ஈவனா இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா மிடில் டேர்ம் ஒரே ஒரு டேர்ம் வரும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா மிடில் டேர்ம்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க. 1 2 3 4 5 6 6 நம்பர் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. 6ங்கிறது மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன் நம்பர். அப்ப பாருங்க நடுவுல எவ்வளவு இருக்கு? 2 மிடில் டேர்ம்ஸ் வரும். மொத்தம் 6 டேர்மா? அதை 2 ஆல் டிவைட் பண்ணா அது ஒரு மிடில் டேர்ம். கவனிச்சீங்களா? ஏன்னா 6/2 எவ்வளவு? 3 டேர்ம் மிடில் டேர்ம். அடுத்தது அந்த மிடில் டேர்ம் பிளஸ் நெக்ஸ்ட் டேர்ம்னா +1th டேர்ம். பாருங்க 6/2 3 3+1 4 டேர்ம் மிடில் டேர்ம். 1 2 3 4 டேர்ம் மிடில் டேர்ம். அதே டெக்னிக் இங்க ஃபாலோ பண்ணலாங்களா? அப்ப மிடில் டேர்ம் 1 வருமா 2 வருமா? 2 வரும். இப்ப இங்க பாருங்க 1 2 3 4 5. ஓகே, ஒரு ரீசனபிளான ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? 1 2 3 4 5 5 டேர்ம். 5ங்கிறது ஆடு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் இருந்தா நடுவுல ஒரு டேர்ம் தான் மிடில் டேர்ம் வரும். ஏன்னா அதுக்கு இது சரியா போச்சு. நடுவுல ஒண்ணு இருக்கு. அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2, நடுவுல ஒண்ணு மிடில் டேர்ம் ஒண்ணு தான் வரும். அதே பாருங்க 6 டேர்ம் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் மிடில் டேர்ம் 2 வரும். ஏன்னா அந்த பக்கம் 2 மிச்சம், இந்த பக்கம் 2 மிச்சம், 2 அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் சரி சமமா காவலுக்கு இருக்காங்க. அப்ப நடுவுல 6 8 2 டேர்ம் உட்கார்ந்திருக்கும். அப்ப என்னங்கிறது ஆடுனா n+1ங்கிறது ஈவன் வந்தா 2 மிடில் டேர்ம் வரும். மிடில் டேர்ம்க்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பை 2th டேர்ம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n+1 பை 2th டேர்ம், கமா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பை 2 + 1. அதான் நெக்ஸ்ட் டேர்ம். இதுக்கு அடுத்த டேர்ம். கரெக்ட் தானோ? இப்போ
என்னங்கிறது ஆட் நம்பர் 5 கொடுங்க. 5 + 1 6. மொத்தம் 6 டேர்ம் இருக்கு. என்னக்கு 5 கொடுத்து பாருங்க. 5 + 1 6, 6/2 3 டேர்ம். 3 டேர்ம் மிடில் டேர்ம். எஸ். இதுக்கு 3 5 5 + 1 6, 6/2 3, 3 + 1 4 டேர்ம் மிடில் டேர்ம். எஸ். எப்படி பார்த்தாலும் நீ புரிஞ்சிருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கோ. இப்படி சும்மா நம்பர்ல எழுதுனா சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. தெரிஞ்ச விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி தெரியாத விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னைக்குமே மேக்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சுலபமான வழி. 5th டேர்ம்னால் ஒண்ணுதா, T5 நாள் ஒண்ணுதா, 10th டேர்ம்னால் ஒண்ணுதா, T10 நாள் ஒண்ணுதா, n+1/2 டேர்ம்னால் ஒண்ணுதா. டேர்ம் என்ன பண்ணல? T of n+1/2. பாருங்க, n+1/2 டேர்ம், கமா இது எப்படி எழுதலாம்? T of n+1/2 + 1. அடுத்தது கவனிங்க. இந்த ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த +1 வர மாதிரி ஃபார்மட் இருக்கணும். ஏன்னா இந்த +1க்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் R. அப்ப இங்க பாருங்க, இங்க +1 இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது இதுதான் R. இங்க +1 இருக்குதா? இல்ல. அப்ப மீனிங் மாறாம எப்படி +1 வர வைக்கிறோம் பாருங்க. மீனிங் மாறும், அதை அப்படியே எழுதிக்குங்க. அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்க்கு ஏதாவது மீனிங் மாறுச்சா? மாறல. ஏன் மாறல? -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா n+Tn+1/2 அப்படியே இருக்கும். ஏங்க சார் அதுக்கு பண்ணல, ஏங்க சார் இதுக்கு பண்ணலீங்க? இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால TR + 1க்கு தான் ஃபார்முலா. T இங்க கீழே இருக்கிறது +1க்கு இந்த பக்கம் இருக்கிறது பூராமே R. ஏன்னா அங்க R வந்திருக்குது. அப்ப +1க்கு இந்த பக்கம் இருக்கிறதே R, +1க்கு இந்த பக்கம் இருக்கிறது R. அப்ப இந்த பகுதியை சிம்பிளை பண்ணிக்கலாம். கீழே இது இல்லைன்னா 1, இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. என்ன வரும்? is equal to T. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n+1 × 1 n+1, -1 × 2 -2 by denominator into denominator. நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். n+1 × 1 n+1, அப்புறம் -1 × 2 -2 ஆட் பண்ணுங்க. +1 -2 ஆட் பண்ணா -1. அப்போ n-1/2 பக்கத்துல +1, கமா T n+1/2 + 1. ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது கவுனிங்க. இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள என்டர் ஆகுறோம். பாருங்க, TR + 1. என்னது? T இங்க பாருங்க, R + 1. TR + 1 இந்த பாக்ஸ் கொடுக்கறது R. TR + 1 இந்த பாக்ஸ் கொடுக்கறது R. இந்த பாக்ஸ் கொடுக்கறது R. என்ன? TR + 1. TR + 1 என்ன ஃபார்முலா? NCR. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா? NCR. Rங்கிறது யாரு? பக்கத்துல x⁻n−r. Rங்கிறது யாரு? அப்புறம் y⁻r. Rங்கிறது கமா அடுத்த டேர்ம் போலாம். NCR என்ன ஃபார்ம்? TR + 1. TR + 1 இந்த பாக்ஸ் இருக்கிறது R. TR + 1 ஓட ஃபார்முலா NCR. Rங்கிறது n+1/2, x⁻n−r. Rங்கிறது n+1/2, y⁻r. Rங்கிறது n+1/2. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அந்த மிடில் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டாங்களா? அப்ப அங்க பாருங்க, இந்த xy இருக்குல்ல, அது கூட மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். xy இருக்குல்ல, இது கூட மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா கோஎஃபிஷியன்ட்ஸ். அதான கேள்வி. பாருங்க, x + y n ல nங்கிறது ஆட். அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன். ஸ்டார்டிங்ல 5 நிமிஷம் சொல்லியாச்சு. அப்போ மொத்த டேர்ம்ஸ் ஈவனா இருந்தாலே 2 மிடில் டேர்ம் வரும். அந்த 2 மிடில் டேர்ம் என்ன பாருங்க, அழகா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த TR + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க. prove that coefficients of the middle terms are equal in x + y n. அத எடுத்துக்கிறோம். coefficients middle term ஓட coefficients என்னது? so what we have to prove? ஒரு middle term ஓட coefficient NC n-1/2 is equal to
இன்னொரு மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் அது xy பக்கத்துல இருக்கிறது அதான் கோஎஃபிஷியன்ட் nc n plus 1/2 இந்த ரெண்டு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்து RHS கொண்டு வந்தாலும் சரி, RHS எடுத்து LHS கொண்டு வந்தாலும் சரி. இங்க பாருங்க, நமக்கு ஒரு ஃபார்முலா ஃபெமிலியரா தெரியும். NCRக்கு என்ன ஃபார்முலா? NC n minus r. அப்போ இது அதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் சரி, இதுக்கு அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் சரி, இன்னொரு பக்கம் மிச்சமக்கிற சைடு வந்துடும். இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். NC n minus 1/2. இங்க பாருங்க, இது n, இது c, இதுதான் r. NCR என்ன ஃபார்முலா? NC n minus r. n minus r. rங்கிறது என்னங்க பாருங்க, இதுதான் r. விளங்குதா? n என்னதா, c c ஏதா, rக்கு பதிலா n minus 1/2. rக்கு பதிலா n minus 1/2. கீழே எது இல்லைன்னா 1 டிஃபரண்ட் டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. NC கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n into 2 2n. ரஃப் கால்குலேஷன் செஞ்சு காமிக்கிறேன். n into 2 2n. அப்புறம் 1 கூட அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் அப்ளை பண்ணணும். அப்போ 1 into n minus 1 n minus 1 மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் n plus 1 பை டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர் என்ன வரும்? 2n minus 1 n plus 1/2. பாருங்க, நம்ம LHS எடுத்தோம். நமக்கு தெரிஞ்ச NCR equal to NC n minus ஃபார்முலா யூஸ் பண்ணோம். RHS என்னது? n into c plus 1/2. பாருங்க, n into c plus 1/2 வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? LHS equal to RHS. அப்படி எழுதல விட அடுத்து ஒரு டைலாக் எழுதிக்கங்க. ஹென்ஸ் மிடில் டேர்ம்ஸ், அந்த கொஸ்டின் பார்த்து அந்த வார்த்தையை அப்படியே எழுதி வைங்க. ஹென்ஸ் மிடில் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்னது? x plus y the whole power n, the coefficients are equal. அங்க இருக்கிற வார்த்தையை அப்படியே தெளிவா சொல்லணும்னா hence என்ன எழுதணும்? hence coefficients of the middle terms in the expansion of x plus y the whole power n are equal. அவ்வளவுதான், simple sum. yes. next ஓகே தங்கங்களா, அடுத்த சம்முக்கு போலாம். சம் நம்பர் 11. என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க. கையில புக் எடுத்து வச்சுங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது நேச்சுரல் நம்பர். ஆறுங்கிறது நான் நெகட்டிவ் இன்டீஜர். நான் நெகட்டிவ்னா ஜீரோ இல்லாத இன்டீஜர். ஜீரோ இல்லாத இன்டீஜர்னா நியூட்ரல் மரலா பாசிட்டிவ் மரலா. நியூட்ரல் பாசிட்டிவ் வரனா அது ஹோல் நம்பர். அப்ப என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். இந்த 11ஆம் சம்ல என்னங்கிறது நேச்சுரல் நம்பர், ஆறுங்கிறது ஹோல் நம்பர். என்ன ப்ரூவ் பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x பவர் r and கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x பவர் n minus r are equal in 1 plus x the whole power n. என்ன ப்ரூவ் பண்ணணும்? prove that coefficients of x power r and x power n minus r are equal in which expansion? 1 plus x the whole power n. கோஎஃபிஷியன்ட்ஸ் இதோட கோஎஃபிஷியன்ட்டும் அதோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். அதுல கவனிங்க, ரொம்ப சிம்பிளான சம், வெரி சிம்பிள் சம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இன் x plus y the whole power n. What is the formula for tr plus 1? ரொம்ப ஃபெமிலியரா அதிகமா யூஸ் பண்ண ஃபார்முலா. What is the formula? tr plus 1 ncr x power n minus r y power r. இதுதான் ஃபார்முலா. நம்ம கொஸ்டின் என்னது? in 1 plus x the whole power n. 1 plus x the whole power n. ஏங்க சார் x plus 1 the whole power n எழுதிக்கலாமா? இது இடமாத்தி எழுதிக்கலாம். கரெக்ட். அப்போ x க்கு பதிலா x, y க்கு பதிலா 1. இங்க n க்கு பதிலா n. இது இடமாத்தி எழுதுறப்போ எப்படி இடமாத்தி எழுதுறப்போ? x க்கு பதிலா x, n க்கு பதிலா n, y க்கு பதிலா 1 ன்னு போட்டா மட்டும் போதும். அப்போ ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா இப்படியே ஆர்டர் எடுத்துட்டோம்னா சிம்பிளை பண்றப்போ பல சௌகரியங்கள் இருக்கும். அது என்னங்கிறது நீங்க செஞ்சு பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஆனா ஆன்சர் சேமா தான் வரும், எந்த மாற்றம் இல்லை. இப்ப கவனிங்க, ஃபர்ஸ்டா இருக்கிறது எக்ஸ், அப்ப இங்க ஃபர்ஸ்டா இருக்கிறது 1. இதை அழிச்சிடலாம். அது நம்ம என்ன எந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ண போறோமோ அதை எடுத்துட்டா போகுது.
ரைட்டா? எக்ஸுங்கிறது 1 பாக்ஸ் போட்டுக்கிற, பிளஸுக்கு பிளஸ் சரியா போச்சு, ஒய்க்கு பதிலா எக்ஸு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிற, ஒய்க்கு பதிலா எக்ஸு. பவர்ல பாருங்க n, பவர்ல n, அப்ப n-க்கு n சரியா போயிடுச்சு, பிராக்கெட்டுக்கு பிராக்கெட் சரியா போயிடுச்சு, எக்ஸுக்கு பதிலா 1, அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் பச்சை கலருக்கு பச்சை கலர் ஜிங்குஜா, பிளஸுக்கு பிளஸ் சரியா போயிடுச்சு, அப்போ ஒய்க்கு பதிலா எக்ஸ், இந்த சிவப்பு கலர் ஜிங்குஜா, பவர்ல இருக்கிற n சேமா தான் இருக்குது, சேம் ஆக்கிறது நம்ம கண்டுக்கல. இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க, என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். tr plus 1 equal to n-க்கு பதிலா n தான் cr, x-க்கு பதிலா 1, y-க்கு பதிலா x, x-க்கு பதிலா 1, பவர்ல n minus r, y-க்கு பதிலா x, பவர்ல r, 1 power anything 1, அப்ப அந்த term விட்டுறலாம். So what we are getting, tr plus 1 equal to ncr, 1 power anything 1, 1 into x power r, x power r கிடைச்சாச்சு. எஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? x பவர் r ஓட கோஎஃபிஷியன்ட்டும் x பவர் n மைனஸ் r ஓட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இங்க பாருங்க, x பவர் r ஓட கோஎஃபிஷியன்ட் ncr, அப்ப நாம சிம்பிளை பண்ணதே x பவர் r ஓட கோஎஃபிஷியன்ட்ல அதிர்ஷ்டவசமா வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப எழுதிக்கலாமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது? x பவர் r, சொல்லு ncr. அடுத்து என்ன வேணும்? நெக்ஸ்ட் what we want next, x பவர் n மைனஸ் r ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும். அப்ப r ங்கற இடத்துல என்ன இருக்கணும்? n மைனஸ் r இருக்கணும். ஏன்னா அப்ளை பாரு, x பவர் r ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும், x பவர் r இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் ncr ன்னு எழுதியாச்சு. x பவர் n மைனஸ் r ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும். அப்ப r என்னவா ரீப்ளேஸ் பண்ணா x பவர் n மைனஸ் r ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கி, r n மைனஸ் r ன்னு ரீப்ளேஸ் பண்ணனும். ரீப்ளேஸ் என்ன அர்த்தம்? அத தூக்கிட்டு இதை உட்கார வைக்கணும். r n மைனஸ் r வர வேண்டிய இடத்துல r வந்திருக்குது, அப்ப ரீப்ளேஸ் r by n மைனஸ் r. அந்த டயலாக் எழுதிக்கங்க, ரீப்ளேஸ் r by n மைனஸ் r. இது அப்படியே சொல்லுங்க, ரீப்ளேஸ் r by n minus r, பக்கத்துல plus 1 equal to nc, r க்கு பதிலா n minus r, r தூக்கிட்டு n minus r, இந்த r தூக்கிட்டு n minus r, இந்த r தூக்கிட்டு n minus r, அந்த பவர்ல இருக்கிற r தூக்கிட்டு n minus r. என்ன அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா தான் x பவர் n minus r உடைய கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். இங்க x பவர் r ஓட கோஎஃபிஷியன்ட் இது, அதே மாதிரி x பவர் n minus r ஓட கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். coefficient of x power n minus r equal to என்னது? nc n minus r. அடுத்தது, we know one formula. What formula? ncr equal to combinationல ncr க்கு என்ன ஃபார்முலா? nc n minus r. ncr ங்கிறது என்னது? coefficient of x power r. ncn minus r ங்கிறது என்னது? பாருங்க, ncn minus r ங்கிறது coefficient of x power n minus r. அப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல், அப்ப hence proved. hence இது யாரு? coefficient of x power r, and இது யாரு? coefficient of x power n minus r. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்குது? ஈக்குவல். அவ்வளவுதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. எவ்வளவு சிம்பிள். இங்க கொஞ்சம் மூளை வேலை செய்யணும். சிம்பிளை பண்ணாலே x பவர் r ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிருச்சு. x பவர் n மைனஸ் r ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும்னா அப்ப r க்கு பதிலா n மைனஸ் r ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா x பவர் n மைனஸ் r உடைய கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிரும். 3 rலயே ரீப்ளேஸ் பண்ணிட்டா கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா? வெரி சிம்பிள் சம். ஓகே தங்கங்களா? நெக்ஸ்ட் let us enter into the 12th sum. தண்ணி குடிச்சுக்கிறேன். What's time now? 8:48:37.
இல்ல 12th வேணும்னு கேக்குறீங்களா ஏன் தங்கங்களா? ம். எத்தனை பேர் 12th கேக்குறீங்க? ஓ இல்ல உங்களுக்குள்ள சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அட்ரா சக்க. சார் வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் எஸ், மை நேம் இஸ் ராம்குமார். சார் 11க்கும் 5th சாப்டர் முடிய வரைக்கும் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் மகேஸ்வரி. பிரகாஷ். சாமி 12th எல்லா சாப்டர் முடிஞ்சிச்சே. ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல்ல எல்லா சம்ஸ் இருக்கு. 11th அங்க இல்லாத இங்க பண்ணிட்டு இருக்கிற. அப்போ அங்க ரெஃபர் பண்றத பசங்கள இங்க ரெஃபர் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு பண்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எப்படி மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றது எல்லாமே பார்த்துடலாம். சார் சார் கிரியேட்டிவ் கொஸ்டின் போடுங்க. ஆமா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஹரி, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பண்றேன்னு. வாவ். சார் 11th 6th சாப்டர் போடுங்க. அஸ்வின் 11th 6th சாப்டர் அந்த அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி நம்ம ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு. இப்போதைக்கு வேணா எமர்ஜென்சிக்கு ரெஃபர் பண்ணிக்கோ. மறக்காம வேதாந்து டிஎன் ஸ்டேட் போர்டு 11 and 12 கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Yes, definitely I will put some more live sessions for 12th students also, no doubt. 12th creative questions வேணும், கண்டிப்பா வேணும். உங்களுடைய சென்டம் டிசைட் பண்ணக்கூடியதே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான், நோ டவுட். வேற வேற யாராவது? எஸ் எஸ், ஜஸ்ட் 1 or 2 minutes கேளுங்கள், பதில் சொல்லப்படும். உங்க மேக்ஸ் கைட் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே சாமி, சின்ன சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது பெருசா நினைச்சுக்க வேண்டாம். அது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, யூடியூப் சேனல் வச்சு படிக்கிறப்போ ஸ்டெப்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஏதாச்சும் விட்டு இருந்தாலும் மாறி இருந்தாலும் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு தான் கொரியர் வந்துச்சா? ஓகே சாமி. ஓகே, கான்செப்ட் வேணுமா? ஆமா, செகண்ட் வால்யூம்ல 11th சாப்டருக்கு என்ன கான்செப்ட் போடாம இருக்கிறோம். கேட்டிருந்தாங்க ப்ராபபிள் 12th, அதாவது 12th 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு கான்செப்ட் வேணுமாமா. ஓகே, ஒரே வீடியோல அந்த சாப்டர் முடியும் மாதிரி பார்க்கலாம். 11th வெக்டர் அல்ஜிப்ரா வேணும், ரோஹித் கேட்டு இருக்கான். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ பிரகாஷ் அவங்களும் கேட்டே இருக்கிறாங்க. சார் ராம் மேக்ஸ் என்னாச்சு? இருக்கு சாமி ராம் மேக்ஸ். டைம் இருக்கிறப்ப கண்டிப்பா வீடியோ பண்றேன். இப்பவே பாரு, காலையில 5:30க்கு எந்திரிச்சா நைட்டு தூங்குறதுக்கு 11:30 மணி ஆயிடுது. தூக்கமே சரியில்லை, நிக்க நேரம் எல்லாம் ஒர்க் இருந்துட்டே இருக்குது, டியூஷன், ஸ்கூல், கைடு ஒர்க். ஏன்னா இப்போ 11th கைடு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் 11th கைடு இறங்க போகுது, 12th கைடு போட்ட மாதிரியே. ஓகே, சம்முக்குள்ள என்டர் ஆயிடுற. ஓகே, எட்டி பார்த்தவங்க பாய். போய் உங்க பொழப்பாருங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கவனிங்க. சம்முக்குள்ள என்டர் ஆயிடலாம். இப்ப எந்த சம்மு? 11th சம் முடிச்சாச்சா? 12th சம் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா, பாருங்க, a minus b is a factor of
a power n minus b power n ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. listen 2 is a உனக்கு தெரிஞ்சதே ஃபர்ஸ்ட் எழுதி காமிக்கிறேன். 8 is exactly divisible by 2. கரெக்டா? ஆமா. ரெண்டால் டிவைட் பண்ணா 8 கரெக்டா டிவைட் ஆகுது, ரிமைண்டர் 0 வந்துரு. அப்ப 8 is exactly divisible by 2 நாள் ஒண்ணுதா, அல்லது 2 is a factor of 8 ன்னு சொன்னாலும் ஒண்ணுதா? வார்த்தை ஜாலங்கள். cat kills rat நாள் ஒண்ணுதா, rat is killed by cat நாள் ஒண்ணுதா? active voice passive voice like that. என்றா துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுன்னு பார்க்காதீங்கோ. பாருங்க, 10 is exactly divisible by 5 அப்படினால் ஒண்ணுதா? வேற விதமா எப்படி சொல்ல? 5 is a factor of 10. சிம்பிளா சொல்லணும்னா, எது ஃபேக்டரா இருக்குதோ அந்த ஃபேக்டர்ங்கிறத அந்த பர்டிகுலர் நம்பரால் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வந்துரு. இப்போ எந்த நம்பரு? 10. அதுதான் டிவிடெண்ட். ஃபேக்டர் என்னைக்குமே டிவைசர். டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 0. ரிமைண்டர் 0 வந்தானே எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். அப்போ என்ன அர்த்தம்? a minus b is a factor of a power n minus b power n நாள் ஒண்ணுதா, அல்லது என்னது? a power n minus b power n is exactly divisible by a minus b நாள் ஒண்ணுதா? இதெல்லாம் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, no doubt. Yes, let us enter into the proof. a power n எடுக்கலாம். எதை எடுக்கலாம்? a power n. a எப்படி எழுதலாம்னா, a minus b plus b எழுதி அந்த பவர்ல இருக்கிற n எழுதிக்கலாம். மீனிங் மாறாது. ஈக்குவல் டுங்கிறதுக்கு எந்த பங்கம் வராது. ஏனுங்க சார்? மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல், மிச்சம் a பவர் n ஈக்குவல் டு a பவர் n. அம்பிட்டு தான். சார் அதில் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் அந்த ரிவிஷன், அந்த நோட்டை எக்ஸாம் முன்னாடி படிச்சுட்டு போங்கிறது. நம்ம சம்மில் புக்லேயே ஹிண்ட்னு போட்டு இப்படி பண்ணா தான் ஆன்சர்னு அவனே சொல்லிட்டா. பாருங்க, கொஸ்டின் பக்கத்திலே சொல்லிக்கிறேன் பாரு. ஹிண்ட், ரைட் a பவர் n ஈக்குவல் டு a மைனஸ் b பிளஸ் b த ஹோல் பவர் n அண்ட் எக்ஸ்பேண்ட். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் வந்துடலாம். ஆனால் பப்ளிக்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க தான் நான் வச்சுக்கணும். அந்த ஹிண்ட் எல்லாம் பப்ளிக்ல கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ கவுனிங்க, மொத்தம் ரெண்டு டேர்மா வச்சுக்கலாம். a மைனஸ் b ஒரு டேர்மாவும் b ஒரு டேர்மாவும் வச்சுக்கலாம். ஓகே, எனி டவுட்? a minus b ஒரு டேர்ம், b ஒரு டேர்ம். ஏங்க சார் a ஒரு டேர்ம் மைனஸ் b பிளஸ் b ஒரு டேர்மா வச்சுக்கலாமா? அப்படி வச்சா வராது. ஏன்னா மைனஸ் b பிளஸ் b 0. அதனால இது ஒரு குரூப், அது ஒரு குரூப். பவர்ல 5 இருந்துச்சுன்னா 5c0, 5c1, 5c2, 5c3, 5c4, 5c5 முடியும். 5c0 ஆரம்பிச்சு 5c5 முடியும். பவர்ல 7 இருந்தா 7c0, 7c0 ஆரம்பிச்சு 7c7 முடியும். அது மாதிரி பவர்ல n இருந்துச்சுன்னா என்னாகும்? nc0 ஆரம்பிக்கும். எதுல ஆரம்பிக்கும்? nc0 ஆரம்பிச்சு nc0, nc1, nc2, nc3 அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன் ரொம்ப எழுதாட்டீங்க? nc0, nc1, nc2, nc0, nc1, nc2 ஆரம்பிச்சு எதுல முடியும்? ncnல முடியும். ncnக்கு முன்னத்து டேர்ம் என்னவா இருக்கு? ncn - 1. nc இப்போ 10c10னா அதுக்கு முன்னாடி 10c9 இருந்திருக்கு. 7c7னா அதுக்கு முன்னாடி 7c6 இருக்கு. அந்த கடைசியில் இருக்கிறதோட ஒன்று கம்மியா இருந்திருக்கு. n கம்மி n - 1. எஸ், கோஎஃபிஷியன்ட். அதை எப்படி பார்த்துறோம்? ஃபர்ஸ்ட் என்னது? a - b. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதோ அதுக்கு அந்த பவர்ல n, a - b த ஹோல் பவர் n. அப்புறம் இங்க என்ன வரும்? a - b த ஹோல் பவர் n - 1. இங்க என்ன வரும்? a - b த ஹோல் பவர் n - 2. ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் n ஆரம்பிச்சு ஒன்று கம்மியாயிட்டே போய் a - b பவர் 0ல முடியும். அப்ப அதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன வந்திருக்கு?
a minus b the whole power 1. கடைசி டேர்ம் b, முதல் டேர்ம் a minus b பவர்ல என்ன, முதல் டேர்ம் a minus b the whole power என்ன ஆரம்பிச்சு கடைசியில் போய் a minus b the whole power 0ல முடியும். கடைசி டேர்ம் b பவர் என்ன, கடைசியில b பவர் nல ஆரம்பிச்சு ரிவர்ஸ்ல ஒவ்வொன்னா கம்மியாயிட்டு வந்து b பவர் 0ல முடியும். அப்ப இது b பவர் n, அதுல ஒன்று கம்மியானா b பவர் n minus 1. எதுல முடியும், b பவர் 0ல முடியும். அப்ப இது b பவர் 0னா அதுக்கு அடுத்து என்ன இருந்திருக்கு, முன்னத்தது b பவர் 1, என்ன இருந்திருக்கு b பவர் 2. பாருங்க இந்த டேர்முக்கு அந்த டேர்முக்கு நடுவில் என்ன சிம்பிள், பிளஸ். அப்ப நடுவில் பிளஸ் வந்தா எல்லா டேர்மும் பிளஸ்ஸால தான் கனெக்ட் ஆகும், எக்ஸெட்ரா. இதை மறந்துடாதீங்கோ. கவுனிங்க. எஸ், எவ்வளவு சிம்பிளா சம் முடிவு பண்ணுவார். we know very well. what we know very well, nc0 அப்படின்னா 1, nc1 அப்படின்னா n, nc0னா 1. பக்கத்துல a minus b the whole power n. அப்புறம் b பவர் 0னாலும் அது 1. பிளஸ் nc1னா n. பக்கத்துல a minus b the whole power n minus 1 b plus nc2 பாருங்க a minus b the whole power n minus 2 b square plus etc plus சிம்பிளை பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும். பைனாமியல்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் பாலிண்ட்ரோமா இருக்கும். ஃபர்ஸ்டோட கோஎஃபிஷியன்ட் 1னா கடைசியோட கோஎஃபிஷியன்ட் 1. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவதோட கோஎஃபிஷியன்ட் 2னா கடைசில இருந்து ரெண்டாவதோட கோஎஃபிஷியன்ட் 2. அதே மாதிரி ஃபர்ஸ்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, ஏன்னா nc0னா 1. அப்ப கடைசில என்னது, இதுவும் என்னது 1 தான். ரெண்டாவது nc1 என்னது n, அப்ப இதுவும் என்னது n தான், எந்த மாற்றமும் இல்ல. அப்ப எழுதிக்கலாமா இதோட ரிசல்ட் n a minus b b பவர் n minus 1 பிளஸ்ஸா பிளஸ் ncn னா 1, a minus b பவர் 0 1, 1 into 1 into b பவர் n b பவர் n. இப்ப கவுனிங்க, கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க, கடைசி ஸ்டெப் வந்தாச்சா? ஆமா, இந்த பக்கக்கற a பவர் n அப்படியே எழுதிக்கலாம். பாருங்க அந்த பக்கக்கற பிளஸ் b பவர் n இந்த சைடு வந்தா மைனஸ் b பவர் n ஈக்குவல் டு மிச்ச டேர்ம் எது பாருங்க. இதுல பாருங்க a மைனஸ் b பவர் n n மைனஸ் 1 n மைனஸ் 2 கடைசியில் எதுல முடியுது, a மைனஸ் b பவர் 1 இருக்குது. அப்ப a மைனஸ் b காமன் எடுங்க. எதை காமன் எடுக்கிறோம், a மைனஸ் b காமன் எடுக்கிறோம். கரெக்டா, a மைனஸ் b the whole power 1 காமன் எடுக்கிறோம். the whole power 1 காமன் எடுத்தா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பவர் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா பவர்ல என்ன இருக்குதோ அதுல ஒரு பவர் வெளியில எடுத்துட்டோம். அப்ப பவர்ல என்ன ஆயிரு, ஒன்னு கம்மியாயிரும். அப்ப உள்ளுக்குள்ள என்ன ஆயிரு, a மைனஸ் b the whole power n minus 1. டவுட் வந்து உள்ள கொண்டு போய் பாருங்க. a minus b power 1 into a minus b the whole power n minus 1. எட்டாம் கிளாஸ் ஃபார்முலா a power m into a power n, a power m plus n. அப்ப a minus b power 1 into a minus b power n minus 1 பவர் ஆட் பண்ணுங்க. பவர் ஆட் பண்றப்ப 1 minus 1 கேன்சல் ஆனா 1 ஆயிரு. அப்ப வெளியில பவர் 1 காமன் எடுத்துட்டா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பவர் ரெடியூஸ் பண்ணிக்கங்க. பிளஸ் nb into a minus b the whole power. ஒன்னு கம்மி பண்ணுங்கன்னா மைனஸ் 1க்கு போடணும். அப்ப என்ன ஆயிரு, n minus 1 கூட ஒன்னு கம்மி பண்ணா n minus 2 பிளஸ் nc2 b square into a minus b the whole power n minus 3 plus etc plus n into a minus b எழுதக்கூடாது, அதான் காமன் எடுத்துட்டுமே. n a minus b காமன் எடுத்துட்டோம், மிச்சம் b பவர் n minus 1. இப்ப கவுனிங்க எவ்வளவு சிம்பிளா ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு பாருங்க. லெசன் கவுனிங்க, a minus b வெளியில காமனா இருக்கு.
அப்போ மல்டிப்ளிகேஷன் a மைனஸ் பி. அப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்தாலே இப்போ மல்டிபிள் ஆஃப் 5னா அது எக்ஸாக்டா 5 ஆல் டிவைட் ஆகுது. இப்போ இங்க பாருங்க 7 into 5னா இது எக்ஸாக்டா 7 ஆல் டிவைட் ஆகுது. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கு. இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணி பாருங்க 7 5s are 35 இது எக்ஸாக்டா 7 ஆல் டிவைட் ஆகுது. இப்போ 2 into ஏதாச்சும் இருக்குது 57னா இது எக்ஸாக்டா 2 ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா எக்ஸாக்டா 2 ஆல் டிவைட் ஆகிறப்ப 2 2 கேன்சல். இதுல மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வந்து 154 2 ஆல் எக்ஸாக்டா டிவைட் ஆகும். Multiple of 2 na exactly divisible by 2. Multiple of 7 na exactly divisible by 7. அதே மாதிரி multiple of a minus b na exactly divisible by a minus b. அது என்னது a power n minus b power n is exactly divisible by a minus b. Multiple of 2 இருந்தா exactly divisible by 2 மாதிரி multiple of a minus b ஏன்னா a minus b க்கு அத்தனையிலே காமன் ஆக்குது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. So multiple of a minus b னா என்னது it is exactly divisible by a minus b. இட்டுங்கிறது என்னது a power n minus b power n is exactly divisible by a minus b. அதுக்கு இன்னொரு பேர் என்னது a minus b is a factor of அப்போ hence எழுதிக்கலாமா a minus b is a factor of a power n minus b power n. பாருங்க எத்தனை லைன் 1 2 3 4 லைன்ல ஆன்சர் வந்துருச்சு. क्वेश्चन பார்த்தா என்னவோ பெருசா பிரம்மாண்டமா பயமுறுத்துச்சு. ஆனா 4 லைன்ல ஆன்சர் வந்துருச்சு. சார் கன்கரண்ட் தியரம் டீச் பண்ணுங்க சார். 10th ஸ்டாண்டர்டா? கன்கரண்ட் தியரமா? ஓ நீங்க எது கேக்குறீங்கன்னு சொல்லிட்டா நம்ம வெக்டர் அல்ஜீப்ரால இருக்கிற example sum கேக்குறீங்க. Altitudes of a triangle are concurrent. Am I correct? Yes. Super sum. Okay தங்கங்களா? அடுத்தது let us enter into the next sum. எந்த sum? 13 14 15 16. இந்த 4 சம்மும் செம சேலஞ்சிங்கான சூப்பரான சம்ஸ். ஓகே முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சூப்பரா இருக்கும். கவனிங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள காம்பினேஷன் நல்லா எட்டி பார்த்துட்டு போகும். சம் நம்பர் 13 என்ன அப்படின்னா இந்த a plus b the whole power n எக்ஸ்பேன்ஷன்ல பாருங்க a plus b the whole power n expansionல coefficients of 4th term and 13th term coefficients of 4th term and 13th term என்னவா இருக்குமாமா கவுனிங்க அதுக்குள்ள கால் வந்துருச்சு. இன்னைக்கு சைலண்ட்ல போடாம விட்டேன். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 4th term கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 13th term ஈக்குவலா இருக்கிறப்போ டேர்ம்ங்கிறது ஸ்மால் டி யூஸ் பண்ணிக்கலாம் கேபிட்டல் டி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துக்கிறா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 4th termம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 13th term ஈக்குவலா இருக்கிறப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 4th termம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13th termம் ஈக்குவலா இருக்கிறப்போ n என்னன்னு கண்டுபிடி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிஷம் செல்ல சைலண்ட்ல போட்டுக்கிறதாங்க இன்னொரு செல்ல. Yes. Listen now. ஏ கேள்வி புரிஞ்சுதா? எதோட எக்ஸ்பேன்ஷன்ல a plus b the whole power n எக்ஸ்பேன்ஷன்ல எதோட கோஎஃபிஷியன்ட் 4th டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் 13th டேர்ம் 13th டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் என்னவா இருக்குது ஈக்குவலா இருக்கிறப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் we have to find what we have to find we have to find n என்னன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனாவது சம் தங்கங்களா 13வது சம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். கவுனிங்க
புக்கை வச்சிடலாம். ஏன்னா கொஸ்டின் பூரா அங்கே எழுதியாச்சு. சொல்யூஷன். லிசன். தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இன் x plus y the whole power n, what is tr plus 1? நம்ம மனப்பாடம் பண்ண ஃபார்முலா ncr x power n minus r y power r. இந்த எக்ஸ்பேன்ஷனுடைய ஃபார்முலா இது r plus 1, அதாவது tr plus 1th டேர்ம் இது. ஆனா நம்ம கேள்வி என்னது? a plus b the whole power n in a plus b the whole power n. அப்ப ரெண்டே கம்பேர் பண்ணிக்கோ. எதாவது இடத்துல ஏதாவது மாத்தோன்னு பாரு. எக்ஸுக்கு பதிலா ஏ, பிளஸுக்கு பிளஸ் சரியா போயிடுச்சு பாருங்க. இதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒய்க்கு பதிலா எதை மாத்தணும்? ஒய்க்கு பதிலா பின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலா ஏ ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்க்கு பதிலா பி ரீப்ளேஸ் பண்ணணும். மீதி எதையும் மாத்த தேவையில்லை. பவர்ல இருக்கிற எண் என்ன தக்கு, ஏன்னா அங்கேயும் பவர் எண், மனப்பாடம் பண்ண ஃபார்முலாவே எண், இங்க கொடுத்துக்கிறோம் எண். அப்ப எண்ணுக்கு எண் சரியா போச்சு. அப்ப எக்ஸ் வந்தா ஏ, ஒய் வந்தா பி, அவ்வளவுதான். அது இங்க மாத்திக்கலாம். சொல்லுங்க. So what is tr plus 1? tr plus 1 is equal to ncr x. xக்கு பதிலா a, a power n minus r. yக்கு பதிலா b power r. அவ்வளவுதான். எஸ். ஓஹோ, ஆஹா, ஓஹோ, ஏஹே, யா. இப்ப நமக்கு என்ன வேணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபோர்த் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் அப்படின்னா இங்க பாருங்க, ஆறுக்கு பதிலா 3ன்னு போட்டா 3 plus 1 என்னது? ஃபோர்த் டேர்மா மாறிடும். ஏன் ஆறுக்கு பதிலா 3 போடுற ரீசன் சொல்லுங்க. மூளைய யோசிக்க விடுறீங்களா? பாருங்க. சார் எப்படி சார் ஆர் 3 போடணும்னு கண்டுபிடிச்சீங்க? ஃபோர்த் டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க. இதே r plus 1th டேர்ம். அப்ப ஃபோர்த் டேர்ம் வேணும்னா இப்ப வெறும் tr இருந்தா தான் ஆருக்கு 4ன்னு போட்டா ஃபோர்த் டேர்மா மாறு. நமக்கு என்ன வேணும்? ஃபோர்த் டேர்ம் வேணும். r plus 1 இருக்குது. அப்போ ஆருக்கு 3ன்னு போட்டாத்த என்ன பிளஸ் 1 இருக்கிறங்காட்டி அதுல விட ஒன்று கம்மியா போட்டா தான் அந்த நம்பர் வரும். 4 விட ஒன்று கம்மி 3. ஆருக்கு 3ன்னு போட்டா 3 plus 1 4. அப்ப t4 ஃபோர்த் டேர்ம் கிடைச்சிரும். ஆருக்கு 3ன்னு போடுங்க, என்ன ஆயிரு? 3 plus 1 ஃபோர்த் டேர்ம். ஆருக்கு பதிலா 3, ஆருக்கு பதிலா 3 என்ன ஆயிரு? nc3 a power n minus 3 b power 3. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13th டேர்ம், 13வது டேர்ம் வேணும். அப்ப இது r plus 1 டேர்ம். 13வது டேர்ம் வேணும்னா ஆருக்கு பதிலா 12ன்னு போட்டோம்னா தான் 12 plus 1 13, t 13 13வது டேர்மா மாறும். அப்ப என்ன போடணும்? at r equal to 12 போடணும். ஆருக்கு 12ன்னு போட்டா தான் 12 plus 1 13வது டேர்மா மாறும். ஆருக்கு 12ன்னு போட்டா என்ன ஆயிரு? t13 equal to ஆருக்கு 12ன்னு போட்டோம்னா 12 plus 1 13, t13 equal to ஆருக்கு என்ன போட்டுக்கிறோம்? 12. nc12 a power what? n minus r. ஆருக்கு என்ன போட்டுக்கிறோம்? 12. b power ஆருக்கு என்ன போட்டுக்கிறோம்? 12. இப்ப அவனே கொடுத்துட்டான். என்ன டயலாக் கொடுத்துட்டான்? அவன் கொடுத்த டயலாக் சொல்லி காமிங்க. What is given? By given என்ன given? fourth term உடைய கோஎஃபிஷியன்ட். பாருங்க, இதான fourth term. அந்த fourth term ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? nc3 is equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13th term. இதான் 13th term, 13வது term. அல்ல கோஎஃபிஷியன்ட் என்னது? nc12. காம்பினேஷன்ல ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சொல்லு. ncrக்கு என்ன ஃபார்முலா? nc n minus r. எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் சம் இப்படி தான் இருக்கும்.
அப்போ NCR ஃபார்முலா சொல்லுங்க. n minus r. n minus rங்கிறது என்னது 3. ரைட்டா? NCR rங்கிறது 3. என்ன ஃபார்முலா? NC n minus r. rங்கிறது 3 equal to NC12. நல்லா யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருக்குது அந்த காம்பினேஷன்ல. அப்ப சத்தியமா கடைசி என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப which implies n minus 3 equal to 12. minus 3 எங்க போனா? plus 3. 12 plus 3 15. அப்போ இந்த a plus b the whole power n-ல n 15 இருக்கிறப்ப மட்டும்தான் 13ஆவது டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் 4ஆவது டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிசமம் ஈக்குவலா இருக்கும். எஸ், சிம்பிளா சம் முடிஞ்சிச்சு. ஓகே, எஸ், நோ டவுட். அடுத்தது 14th சம். இந்த 14th 15th சம் கொஞ்சம் டிவி சீரியல் மாதிரி இழுக்கும், ஆனா சுவாரஸ்யமா தான் இருக்கும். என்ன சீரியல் சுவாரஸ்யமா இருக்கும்? எல்லா சீரியலும் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு, போக போக இழுப்பாங்க. ரொம்ப பொறுமையா கத்துக்கணும்னா டிவி சீரியல் பாருங்க. அதுக்கெல்லாமா உங்களுக்கு டைம் இருக்கு. அடுத்தது 14th கொஸ்டின். கொஸ்டினை சிம்பிளா எழுதிக்கலாம். என்ன 14th கொஸ்டின் பாருங்க. If the binomial coefficients of 3 consecutive terms in the expansion of a plus x the whole power n. பொறுமையா டீல் பண்ணலாம். கொஸ்டின் சிம்பிளா எழுதிட்டு இருக்கிற a plus x the whole power n-ல பாருங்க, in a plus x the whole power n consecutive terms of 3 terms are in the ratio 1:7 என்னது 1:7:42. அப்படின்னா n என்னன்னு கேட்கறான். இது எதோட ரேஷியோ? 3 consecutive terms உடைய ரேஷியோ. எஸ், ஓகே, ரைட்டா? கேள்வி சரியா? binomial coefficients of 3 consecutive terms in the expansion of a plus x the whole power n are in the ratio 1:7:42. then find n. என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். ஓகே, கவுனிங்க. கால் வந்தா நெட் கட் ஆயிடுதா தங்கங்களா? ஆஹா, எஸ், உள்ள வந்துட்டோம். Listen. நமக்கு எதோட எக்ஸ்பென்ஷன் தெரியும்? in x plus y the whole power n. What is the formula? tr plus 1 equal to ncr x power n minus r y power r. ஆனா நமக்கு இங்க என்ன கேள்வி? a plus x the whole power n. அப்போ நமக்கு tr plus 1 என்னன்னு எழுதிக்கலாம். கவுனிங்க, xங்கிறது a, அந்த சிவப்பு கலர் எக்ஸுக்கு பதிலா இந்த சிவப்பு கலர் ஏ போடணும். பிளஸுக்கு பிளஸ் சரியா போச்சு. ஒய்ங்கிறது பிளஸுக்கு அப்புறம் இருக்கிறது என்னது? எக்ஸ். பவருக்கு பவர் சரியா போச்சு, எண்ணுக்கு எண் சரியா போச்சு. இந்த ரெண்டு இடம் மாத்திட்டா எக்ஸ்க்கு பதிலா எக்ஸ், அப்போ ஒய்க்கு பதிலா ஏன்னு போட்டா போதும். அதுவும் சரி, அதுக்கும் ஆன்சர் கரெக்டா தான் வரும், எந்த மாற்றம் இல்லை. பாருங்க, எழுதுங்க. NCR x, xக்கு பதிலா a பவர் n minus r, y பவர் r, yக்கு பதிலா x பவர் r. இதுதான் என்னது? tr plus 1 ஃபார்முலா. நோ டவுட்.
ஏஹே எவ்வளவு பெருசு பண்ணாலும் பத்த மாட்டேங்குது, சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்குது. இப்ப கரெக்டா வந்துருச்சு. ஓகே. கவுனிங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய 3 டேர்மோட ரேஷியோ. அப்ப நம்மளே எந்த டேர்மா வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்குது, r+1 இருக்குதா? அப்ப நம்ம எழுதிக்கலாம்ல, let 3 consecutive terms be. இங்க இருக்கிறதே ஒரு டேர்மா பார்த்துக்கலாம், நடுவுல இருக்க டேர்மா மாத்திக்கலாம். இதுக்கு அடுத்த டேர்ம் என்னவா இருக்கு, ஒன்னு ஜாஸ்தியா இருக்கு. இது 5ஆவது டேர்ம், இது 6ஆவது டேர்ம். அப்ப இது r+1, இது r+2. r+1ல ஒன்னு கம்மி பண்ணா tr. இப்ப rக்கு 10ன்னு ஓட்டு பாருங்க. t10, 10 + 1 11, t11, 10 + 2 12, t12. அப்ப 10 11 12, 10ஆவது டேர்ம், 11ஆவது டேர்ம், 12ஆவது டேர்ம், அடுத்தடுத்து வரக்கூடிய 3ஆவது டேர்ம். புரிஞ்சுச்சா? நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். tr+1 எடுத்துட்டு அடுத்து tr+2, tr+3 கூட எடுக்கலாம். இல்ல tr+1, tr-1 என்ன வேணா எடுத்துக்கோங்க. இதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 டேர்ம். எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ. இப்ப அந்த டேர்ம் எல்லாம் என்னன்னு வர சொல்லுங்க. tr. trன்னு என்ன எழுதலாம்? ஏன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்னா என்ன தகுதி வேணும்? tக்கு அப்புறம் r+1, அந்த +1 வந்தாத்தான் முன்னாடி இருக்கிறது r மாறும். இங்க என்ன இல்ல, +1 இல்ல. அப்ப இது r எப்படி எழுதலாம்? r-1 +1 போட்டுக்கோங்க, மீனிங் மாறாது. ஏன்னா +1 -1 கேன்சல் ஆனா tr. அதே சமயம் +1க்கு முன்னாடி இருக்கிறது r, +1க்கு முன்னாடி இருக்கிறது r. rங்கிறது என்னது? இங்க r-1. விளங்குதா? tr+1, இங்க +1 இருக்குது, அப்ப அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்க r+2 எப்படி எழுதலாம்? r+1 +1. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க, இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறது r, tr+1, 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 tr+1. tr+1 ஃபார்மட்ல இருந்தா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதனால tr+1 ஃபார்மட்டுக்கு எழுதிட்டோம். அதாவது r-1 +1. எஸ். இப்போ எழுதிக்கோங்க, ரீப்ளேஸ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்க பார்க்கலாம், tr+1, tr+1. ஆறுங்கிறது யாரு? ஆறுங்கிறது ஆறுங்கிறது r-1. அப்ப r வர இடத்துல பூரா r-1 போடுங்க. r வர இடத்துல பூரா r-1, r வர இடத்துல பிராக்கெட் போட்டு r-1, r வர இடத்துல r-1, கமா tr+1. அங்க இருக்கிறது tr+1, ரெண்டு சேம் பப்பி சேம். அப்ப அது அப்படியே எழுதிக்கணும், எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ncr a⁻n−r x⁻r, கமா tr+1. tr+1, rங்கிறது r+1, +1க்கு முன்னாடி இருக்கிறது r, அப்ப +1க்கு முன்னாடி இருக்கிறது r, rங்கிறது யாரு? r+1. rக்கு பதிலா r+1, ncr+1, கமா வராது, a⁻n−rக்கு பதிலா r+1, x⁻rக்கு பதிலா r+1. இப்ப என்ன கேள்வி பாருங்க, என்னதான் கொடுத்திருக்கான்? 3 டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸோட ரேஷியோ 1:7:2. அப்ப இதுல எது கோஎஃபிஷியன்ட்? இங்க எது கோஎஃபிஷியன்ட்? இதுதான் கோஎஃபிஷியன்ட். அங்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸோட ரேஷியோ. சோ என்னதான் கொடுத்திருக்காங்க? by given கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸோட ரேஷியோ. இதுதான் 3 டேர்ம், இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. ncr-1 is to ncr is to ncr+1. இதோட ரேஷியோ எவ்வளோ? 1:7:42. நாம் இப்ப என்ன பண்ண போறோம்? எதை கன்சிடர் பண்ண போறோம்? இங்க ஃபர்ஸ்ட் 2,
அங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்சிடர் பண்ண போறோம். எஸ், கன்சிடர் NCR minus 1 is to NCR equal to 1 is to 7. Any fraction can be written as ratio, any ratio can be written as fraction. So, என்னவா மாத்திக்கலாம்? fraction மாத்திக்கலாம் by NCR equal to 1 by 7. Denominatorலயே இருந்தா பூதாகரமா தெரியும். எல்லாம் நியூமரேட்டர் கொண்டு வைக்கலாம். 7 மேல கொண்டு வாங்க. 7 into NCR minus 1 equal to NCR மேல கொண்டு வாங்க. 1 into anything அது anything. 1 into NCR, NCR. இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டோம்? காம்பினேஷன் ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் NCR? அந்த சீக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட், சீக்கு அப்புறம் இருக்கிறது செகண்ட்னே வச்சுக்கோங்க, அல்லது லாஸ்ட்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட், சீக் இந்த பக்கம் இருக்கிறது பூரா ஃபர்ஸ்ட், சீக் அந்த பக்கம் இருக்கிறது பூரா லாஸ்ட். என்ன ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் பை லாஸ்ட் ஃபேக்டோரியல் இன்டு ஃபர்ஸ்ட் மைனஸ் லாஸ்ட் ஃபேக்டோரியல். இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் பை லாஸ்ட் ஃபேக்டோரியல் இன்டு ஃபர்ஸ்ட் மைனஸ் லாஸ்ட் ஃபேக்டோரியல். அதைத்தான் இதுக்கு அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணிக்கலாமா? அடுத்த பேஜுக்கு போலாமா? இது அப்படியே என்ன பண்ணலாம்? கட் பண்ணி அடுத்த பேஜில் வச்சுக்கலாமா? எதை கட் பண்றோம்? இது கட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தான். டெலீட் பண்ணிட்டுமா? ஆஹா, ஏய் இதை என்ன பண்ணலாம்? காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி அடுத்த பேஜில் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்டிங். எஸ், பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, ஏய் இப்போ திரும்ப அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பேசாம பார்த்து எழுதிக்கலாம். இவ்வளவு பில்டப் கொடுக்கறதுக்கு. அச்சோ அச்சோ. பாருங்க, 7 into first factorial by last factorial into first சொன்னது n, last சொன்னது r minus 1 first factorial by last factorial into first minus last. minus last நாள் ஒண்ணுதா, opposite sign of last நாள் ஒண்ணுதா. lastங்கிறது r minus 1, அதோட opposite sign minus r plus 1. minus r minus 1 plus 1. ஏன்னா மைனஸ் போட்டு பிராக்கெட்ல r minus 1 மைனஸ் உள்ள கொண்டு போனா இதே தான் வரும். factorial equal to first factorial n. NCR ஓட ஃபார்முலா என்னது? n factorial by r factorial into n minus r factorial. இதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 4 லைன்ல முடிக்கினால் முடியுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இதுக்குன்னே தனியா மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். இது ஆக்சுவலா புதுசா எந்த விஷயம் கிடையாது. 4th சாப்டர்ல இருக்கிற டெக்னிக் அப்படியே எங்க ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இப்ப என்ன ஆயிரு? n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிவிடும். மிச்சம் 7 by, நல்லா கவுனி, இல்ல எது சின்னது? r minus 1 சின்னது. சின்னது அப்படியே வச்சுக்கோங்க. இதுல எது சின்னது? இது சின்னது. அப்ப இதையே அப்படியே வச்சுக்கலாம். சின்னது அப்படியே வச்சுட்டு பெருசா சிறுசு வர வரைக்கும் கம்மி பண்ண போறோம். அது எப்படிங்கிறது டெக்னிக் சொல்லி தர, கவுனிங்க. இது அப்படியே வச்சுக்கோங்க. r minus 1 factorial into n minus r plus 1 factorial equal to 1 by, இங்க பாருங்க எப்படி 5 factorial expand பண்ணலாம். 4.1 4th chapterல first exercise அந்த factorial concept என்ன சொல்லுது? 5 factorialனா 5 into 4 factorial, அல்லது 5 factorial என்ன பண்ணலாம்? 5 into 4 into 3 factorial. அதாவது factorial remove பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கணும். ஒவ்வொன்றா கம்மி பண்ணிட்டு போகணும். எங்க வேணா நிறுத்திட்டு factorial போட்டுக்கலாம். இப்போ 10 factorial எப்படி எழுதலாம்? 10 into 9 factorial, அல்லது 10 factorial remove பண்ணிட்டா 10 into ஒவ்வொன்று கம்மி பண்ணிட்டே போங்க. எங்க வேணா நிறுத்திட்டு போர்டு அடிச்சா ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. இதுதான் 4.1 எக்ஸைஸ் சொல்லுது. அதைத்தான், அந்த டெக்னிக் தான் நாம் இங்க ஃபாலோ பண்ண போறோம்.
ஆர் ஃபேக்டோரியல் இல்லாம எழுதிக்குங்க ஆர். ஒன்னு கம்மி பண்ணுங்க ஆர் மைனஸ் ஒன். நிறுத்திட்டு ஃபேக்டோரியல் போட்டுக்குங்க. ஏங்க சார் இந்த ஃபேக்டோரியல் போடாம அடுத்தது எழுதி கூட ஃபேக்டோரியல் போடலாமா? கரெக்ட், நான் தப்புன்னு சொல்ல. ஏன் இங்க நிறுத்திட்டோம்னா பாருங்க, இங்க ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது. அப்ப ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வர்றப்ப நிறுத்தினா தான் ரெண்டு கேன்சல் ஆகாத ரீசன், வேற ஒரு காரணமும் கிடையாது. அதே மாதிரி n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இல்லாம n மைனஸ் ஆர். ஒன்னு கம்மி பண்ணா n மைனஸ் ஆர்ல ஒன்னு கம்மி பண்ணா n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் போட்டுக்குங்க. ஏன்னா ஃபேக்டோரியல் போட முடியாது. இங்க என்ன வந்திருக்கு? அங்க n மைனஸ் ஆர், இங்க n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட்? இதுதான் ஸ்மாலஸ்ட். அப்போ இதை கம்மி பண்ணா தான் அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எழுதிக்கலாமா? மறுபடியும் கேர்ஃபுல்லா எழுதிக்கலாம். கவுனிங்க. வாவ் வாவ் வாவ். இந்த ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட்? இதுதான் ஸ்மாலஸ்ட். ஏன்னா n மைனஸ் ஆர், இது n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். அது 10னா இது 10 பிளஸ் ஒன் 11. இதுதான் ஜாஸ்தி. அப்ப அதான் சின்னது அப்படியே வச்சுக்கணும். பெருசா என்ன பண்ணுவோம்? கம்மி பண்ணுவோம். ஏன்னா ஃபேக்டோரியல் கம்மி பண்ணிட்டு போறதான. அப்ப சின்னது அப்படியே வச்சுட்டு பெருசா சிறுசு வர வரைக்கும் கம்ப்ளீட். அதனாலதான் ஸ்மாலஸ்ட் மட்டும் ஸ்மாலஸ்ட் அப்படியே வச்சுட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். 7 by ஸ்மாலஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபேக்டோரியலை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதுங்க. n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். அப்ப இதுல ஒன்னு கம்மி பண்ணுங்க. ஒன்னு கம்மி பண்ணுனா மைனஸ் ஒன் கூட சேரும். மைனஸ் ஒன் கூட சேர்றப்போ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடும். மிச்சம் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 by ஆர் ஃபேக்டோரியலை ரெடியூஸ் பண்ணுங்க. ஃபேக்டோரியல் இல்லாம ஆர் ஒன்னு கம்மி பண்ணா ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இது அப்படியே எழுதிக்குங்க. n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். பாருங்க எது எது கேன்சல் ஆகுதுன்னு. ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கேன்சல். n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் கேன்சல். ஆறு மேல கொண்டு வாங்க. ஆறு மேல வர்றப்போ 7r ஈக்குவல் டு இந்த n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் மேல போகும். 1 இன்டூ n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன், n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். மைனஸ் ஆர் இங்க வந்தா பிளஸ் ஆர், 7r பிளஸ் ஆர் 8r பிளஸ் n இங்க வந்தா மைனஸ் n ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 1 கரெக்டா தப்பான்னு அப்படியே செக் பண்ணிக்கங்க தங்கங்களா. 8r மைனஸ் n ஈக்குவல் டு 1. ரைட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோவை சிம்பிளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். அடுத்த ரெண்டு ரேஷியோவை சிம்பிளை பண்ணலாம். என்னது? NCR கடைசி ரெண்டு. என்னது? NCR is to NCR plus 1 equal to, ரைட்டா? What right? அதாவது consider NCR is to NCR plus 1 is equal to what? கடைசி ரெண்டு 7 is to 42. ஒரு ஃபிராக்ஷனை ரேஷியோவும் எழுதலாம், ரேஷியோவை ஃபிராக்ஷன் எழுதலாம். இப்போ ரேஷியோவை ஃபிராக்ஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்குறது நியூமரேட்டர், செகண்ட் ஆக்குறது டினாமினேட்டர். செவன்த் டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. செவன்த் டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 டைம் 6 டைம்ஸ். அப்ப இங்க 6 என்ன ஆயிரு மேல வந்துரும். 6 into NCR equal to 1 into NCR plus 1 NCR plus 1. 6 into NCR க்கு என்ன ஃபார்முலா? n factorial by r factorial into n minus r factorial. அதாவது ஃபர்ஸ்ட்ங்கிறது n, லாஸ்ட்ங்கிறது r. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் பை லாஸ்ட் ஃபேக்டோரியல் இன்டு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைன் ஆஃப் லாஸ்ட் ஃபேக்டோரியல். ஃபர்ஸ்ட்ங்கிறது என்னது? n. லாஸ்ட்ங்கிறது சீக்கு அப்புறம் இருக்கிறது பூரா r plus 1. அப்புறம் ஃபர்ஸ்ட் மைனஸ் லாஸ்ட். மைனஸ் லாஸ்ட்னா ஆப்போசிட் சைன் ஆஃப் லாஸ்ட். r plus 1 ஓட ஆப்போசிட் சைன் மைனஸ் r minus 1 ஃபேக்டோரியல். எது கேன்சல்? n ஃபேக்டோரியல் கேன்சல். டினாமினேட்டர்ல என்ன ஆகுது? r ஃபேக்டோரியல் இருக்குது, r plus 1 ஃபேக்டோரியல். எது பெருசு? r plus 1. அப்ப பெருசு தான் கம்மி பண்ணணும். இந்த சின்னதை அப்படியே வச்சுக்கணும். இதுல எது பெருசு? n மைனஸ் ஆரா n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்னா? n மைனஸ் ஆறு தான் பெருசு. ஏன்னா இது அதை விட ஒன்று கம்மி. அப்ப பெருசு தான் கம்மி பண்ணணும். சிறுசு அப்படியே வச்சுக்கணும். ஸ்மாலஸ்ட்ங்கிறது அப்படியே வச்சுக்கணும்.
சொல்லுங்க. அப்ப சொன்ன அதே டெக்னிக் மேல 6 by ஸ்மாலஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். இது பிக்கெஸ்ட். கம்மி பண்ணலாமா? ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதணும். அப்புறம் இதில் ஒன்று கம்மி பண்ணணும். n மைனஸ் ஆர்ல ஒன்று கம்மி பண்ணா n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அங்க எதுவுமே இல்லைன்னா நம்பர் என்னது 1. 1 by ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணிட்டா r plus 1. ஒன்று கம்மி பண்ணுறப்போ r plus 1ல கம்மி பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸ் 1 சேரு. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல்னா r ஃபேக்டோரியல். பக்கத்தில் என்ன இருக்குது? n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். எதெல்லாம் கேன்சல் பாருங்க. r ஃபேக்டோரியல் கேன்சல். n மைனஸ் ஆர் மைனஸ் 1 n மைனஸ் ஆர் மைனஸ் 1 கேன்சல். மீதி கீழே இருக்கிற r plus 1 மேலே வரும். 6 into r plus 1 6r plus 6. இது மேலே வந்தா 6 into r plus 1 6 உள்ள கொண்டு போங்க 6r plus 6 equal to 1 into n minus r n minus r minus r இங்க வந்தா plus r 6r plus r 7r plus n இங்க வந்தா minus n plus 6 அங்க போனா minus 6. அப்ப இதுதான் equation number 2. So what is the equation number 2? 7r minus n equal to minus 6. அந்த first equation எதையே இங்க பாருங்க. இதையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இதையும் சால்வ் பண்ணா அவன் என்ன கேட்டுக்கிறா? n கேட்டுக்கிறா, கிடைச்சிரு. So what is that first equation? 8r minus n equal to 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? 6r minus 1 n equal to minus 6. கட்டன் பார்த்துக்கணும். 7r minus n equal to minus 6. இப்போ சைன் மாத்துங்க. ஆப்போசிட் சைன்ல மாத்துங்க. பிளஸ் மைனஸா மாறிடு, மைனஸ் பிளஸ்ஸா மாறிடு, மைனஸ் பிளஸ்ஸா மாறிடு. மைனஸ் n பிளஸ் n கேன்சல். 8r minus 7r r plus 6 plus 1 7. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? r7 கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எதில் வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் r equal to 7 in equation 1. rங்கிறது 7. 8 into 7 minus n equal to 1. 8 7s are 56 minus n equal to plus 1 இங்க வந்தா minus 1. 56 minus 1 55 equal to minus n அங்க போனா plus n. அப்ப என்ன கிடைச்சிருச்சு? n 55 கிடைச்சிருக்கு. Find the value of n தான் கேட்டுக்கிறாங்க. Value of n is 55. இது ஒரு பெரிய சம், 5 மார்க் சம். எப்படி கீழே இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, n-க்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. 3 மார்க் ஆயிடுச்சு. மீதி 2 மார்க்கு அந்த கொஸ்டின்ல அந்த ரேஷியோக்கு மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் பண்ணி அந்த கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய சம் தான், பட் ரொம்ப சிம்பிளான ஈஸியான சம், நோ டவுட். அடுத்தது சம் நம்பர் 15. 14 சம் முடிச்சிட்டோம். இப்போ 15 சம் பார்த்துக்கலாம். கவனிச்சிங்களா? எத்தனாவது சம்ல இருந்து? இந்த 4வது சம்ல இருந்து tr plus 1 in x plus y the whole power n tr plus 1 equal to ncr x power n minus r y power r. அந்த ஒரு ஃபார்முலாவையே சலிக்க பயன்படுத்தி எல்லா ஆன்சர் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். Now let us enter into the 15th sum. இன்னைக்கு இந்த செஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? செகண்ட் எக்ஸசைஸ் 5.2 ஆரம்பிக்க போறோம். எவ்வளவு ஈஸியா இருக்குது பாருங்க இந்த சாப்டர். What is that 15th sum? In binomial expansion of 1 plus x the whole power n. சரி. Coefficients of 5th term, 6th term, 7th term are in AP. Coefficients of 5th term, 6th term, 7th term are in AP. TR plus 1ல 5 வேணும்னா R 4 போடுங்க. 5 க்கு நம்பர் 4. அப்ப 4 plus 1 5 ஆயிரு. R க்கு 4, 6 வேணும்னா R க்கு 5 போடுங்க. 7 வேணும்னா R க்கு 6 போடுங்க.
அப்போ அந்த டேர்ம் கிடைச்சிரு. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்ல என்னவா இருக்குதாமா? ஏபியா இருக்குதாமா. ஏபினா தெரியுங்களோ, அதாவது சப்ராக்ட் பண்ணி சேமா வந்தா ஏபி, டிவைட் பண்ணி சேமா வந்தா ஜிபி. எப்படி சப்ராக்ட் பண்ணாலும் ஒன் டேர்ம் மைனஸ் previous term. T2 minus T1 equal to T3 minus T2 na AP. T2 by T1 equal to T3 by T2 and so on. அங்கே and so on. ஏன்னா எல்லாமுக்கும் அப்படி சேமா வரும். Any term divided by previous term சேமா வந்து அதான் GP. இங்க AP இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இருந்துச்சுன்னா find all values of n. n ஓட எல்லா வேல்யூவும் கண்டுபிடி. இதுதான் கேள்வி. 1 plus x the whole power n. கரெக்ட். கோஎஃபிஷியன்ட்ஸ் 5th 6th 7th term of AP. ஓகே. கவுனிங்க. சிம்பிள் தான். சொல்யூஷன் என்ன ஃபார்முலா? in x plus y the whole power n. What is the formula for tr plus 1? ncr x power n minus r y power r. நமக்கு இங்க என்ன இருக்கு? நம்ம கேள்வி என்ன கேள்வி? 1 plus x the whole power n. x plus 1 இடம் மாத்தினாலும் x க்கு பதிலா x, y க்கு பதிலா 1 மாத்தினா போகுது. அதை விட இது ஆன்சர் சௌரியமா இருக்கு. அது என்னன்னு செஞ்சு பார்க்கறப்ப அந்த டிஃபரன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நேரடியா சொல்ல விரும்பல. கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் x, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. அப்ப x வரத்துல 1. சிவப்பு கலருக்கு சிவப்பு கலர். அடுத்து மஞ்சக்காட்டு மைனா. ஓகே, பிளஸ்க்கு பிளஸ் சரியா போச்சு. அங்க பிளஸ் அங்க மைனஸ் இருந்தா பிளஸ் சைன் மாதிரியா இருந்தா எல்லா சைனையும் சேர்த்து எடுக்கணும். இங்க பிளஸ்க்கு பிளஸ் சரியா போச்சு. ஒய்க்கு பதிலா எக்ஸ். அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கு பதிலா ரவுண்ட் ஆஃப். பவர்ல என், பவர்ல என், எண்ணுக்கு என் ரெண்டு சம்மாக்குது. அப்ப என்ன மாத்த தேவையில்லை. எக்ஸ் வரத்துல 1 மாத்து, ஒய் வரத்துல எக்ஸ் மாத்து. அவ்வளவுதான் வித்தியாசம். எஸ், என்ன ஆயிரு? டி ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது பாருங்க அந்த சிவப்பு கலர் 1 பவர் n மைனஸ் ஆர். ஒய், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பவர்ல ஆர். என்ன ஆயிரு? டி ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் 1 பவர் எனிதிங் 1. மிச்சம் இருக்கு பவர் எக்ஸ் பவர் ஆர்னு இருக்கு. எஸ், அதுவே எக்ஸ்க்கு எக்ஸ்னே போட்டிருந்தீங்கன்னா இங்க பவர்ல கொஞ்சம் பூச்சாண்டி காமிக்கும். ஆனா ஆன்சர் சேமா தான் வரும். இப்ப நமக்கு என்னதான் கேள்வி பாரு. 5th term 6th term 7th term உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏபி இருக்குது. ஃபர்ஸ்ட் 5th term 6th term 7th term கண்டுபிடிக்கலாம். 5th term கண்டுபிடிக்கணும்னா ஆர்க்கு அந்த 5க்கு முன்னத்த நம்பர் 4னு போடணும். ஏன்னா இங்க +1 இருக்கிறதுனால அதுக்கு முன்னத்த நம்பர் 4 போட்டா தான் 4 + 1 5, அதாவது T5. அதே T5 5th term மாறும். அப்ப டயலாக் எழுதிக்கலாமா? at r equal to 4. T5 வேணும். r க்கு பதிலா 4. 4 + 1 5. r க்கு பதிலா 4 போடுங்க. அவன் கோஎஃபிஷியன்ட் பத்தி இந்த பேசுறான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் பத்தி தான் பேசுறான். 5ஆவது டேர்ம் 6ஆவது டேர்ம். அப்ப 6ஆவது டேர்ம் வேணும்னா rக்கு 5னு போட்டா தான் 5 + 1 6 T6 6ஆவது டேர்ம் வரும். அப்ப at r equal to 5. 6th term கிடைச்சிரு. ஏன்னா ஆருக்கு 5னு போட்டா 5 + 1 r equal to NC5 x power 5. அடுத்து ஆருக்கு பதிலா 6னு போடுங்க. ஆருக்கு பதிலா 6னு போடுங்க. 6 + 1 7. T7 equal to NC. r போல 6 தான போட்டுக்கறோம். NC6 x power r. r க்கு பதிலா 6. இப்போ என்ன கொடுத்துக்கறான்? என்ன கேள்வி? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 5th term 6th term 7th term. 5th term ஓட கோஎஃபிஷியன்ட் NC4. 6th term ஓட கோஎஃபிஷியன்ட் NC5. 7th term ஓட கோஎஃபிஷியன்ட் NC6. R in AP. AP என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வர ஆன்சரும்
third term minus second term for answer equal. ஏன்னா t2 minus t1 equal t3 minus t2. minus t2 வந்தா plus t2. இங்க already ஒரு t2 இருக்குது. t2 plus t2 plus t2. minus t1 அங்க போனா plus t1. t3 அங்க already இருக்குது. t3 plus t1 அல்லது t1 plus t3. எப்படி வேணா எழுதிக்குங்க. இதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. 2 into second term. பாருங்க. எது second term? இதுதான் first term. இதுதான் second term. இதுதான் third term. அப்ப 2 into second term. What is second term? NC5 equal to first term NC4 plus third term NC6. இது 2NC5 மாதிரி ஆயிடும். அப்ப 2 இன்ட்டுங்கிறத கரெக்டா எழுதி காமிச்சுங்க. டாட்டோ அல்லது மல்டிப்ளிகேஷனை வச்சுக்கோங்க. 2 into second term. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். NCR என்ன ஃபார்முலா? n factorial by r factorial into n minus r factorial. r ன்னு சொன்ன இடத்துல 5 இருந்துச்சு. NCR r ன்னு சொன்ன இடத்துல 4 இருக்குது. n factorial by r factorial into n minus r factorial plus n factorial by rங்கிறது 6 r factorial into n minus r factorial. இப்ப டினாமினேட்டர் பூரா கவுனிங்க. 6 4 5. அதாவது 6 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல். இந்த மூணுல எது சின்னது? மூணுல எது சின்னது? 4 ஃபேக்டோரியல் தான் சின்னது. அப்ப சின்னது அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப அந்த பெரிய நம்பர் இருக்குது அல்லவா? இந்த ரெண்டையும் ஃபேக்டோரியல் கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த 4 ஃபேக்டோரியல் வர வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் போட்டுக்குங்க. அடுத்தது n-5 n-4 n-6 எது சின்னது? n-6 தான் சின்னது. 10க்கு n 10 கொடுத்து பாருங்க. 10-5 5 10-4 6 10-6 4. அப்ப 4 5 6 எது சின்னது? இதுதான் சின்னது. அப்ப இந்த சின்னது அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்மாலஸ்ட். அப்புறம் இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, இதை கட் பண்ணி அடுத்த பேஜ் கொண்டு போயிடலாமா? காப்பி பேஸ்டிங் பேஸ்ட் பண்ணியாச்சு. நீ இது என்ன பண்ணிக்கலாம்? தூக்கி வச்சுக்கலாம். ஆம்பிட்டு தான். எஸ் 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 எஸ். listen dear students. 2 into n factorial by 5 factorial எப்படி எழுதலாம்? 5 into 4 factorial எழுதலாம். 5 factorial 4 factorial 6 factorial எது சின்னது? 4 factorial. அப்ப அந்த 5 factorial 4 சின்னது வர வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்திட்டு என்ன பண்ணிக்கணும்? ஃபேக்டரியல் போட்டுக்கணும். ஏன்னா ஃபேக்டரியலோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஃபேக்டரியல் ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா கம்மி பண்ணிட்டு எங்க வேணா வந்தாலும் ஃபேக்டரியல் போட்டுக்கலாம். நம்ம சின்ன நம்பர் வர ஃபேக்டரியல் போட்டுக்கோ. அப்பதான் காமன் எடுத்து கேன்சல் பண்ண முடியும். இதுதான் ரீசன், வேற எந்த ரீசன் கிடையாது. இப்போ n-5 இந்த எப்படி எழுதல? ஃபேக்டரியல் ரிமூவ் பண்ணிட்டா n-5 ஃபேக்டரியல் ரிமூவ் பண்ணிட்டா n-5. அப்ப இதுல ஒன்று கம்மி பண்ணுங்க. n-5ல ஒன்று கம்மி பண்ணா n-6 ஃபேக்டோரியல். எல்லாம் மூணுலயே சின்ன ஒரு ஃபேக்டரியல் வந்துருச்சு. ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல். அது சின்னது அப்படியே வச்சுக்கோங்க. n-4 ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணிட்டா n-4. இதுல ஒன்று கம்மி பண்ணா n-5. இதுல மறுபடியும் ஒன்று கம்மி பண்ணா n-6. அந்த ஸ்மாலஸ்ட் வந்துருச்சு ஃபேக்டோரியல். நடுவுல பிளஸ் n ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணிட்டா 6. ஒன்று கம்மி பண்ணா 5. இன்னொன்று கம்மி பண்ணா 4 ஃபேக்டோரியல் போட்டுங்க. ஏன்னா ஸ்மாலஸ்ட் 4 ஃபேக்டோரியல் வந்தோன்னு நிறுத்திக்கங்க. அந்த n-6 ஆல்ரெடி ஸ்மாலஸ்ட்ல இருக்குது. அப்ப அதை அப்படியே நிறுத்திக்கங்க. அப்ப இந்த சைடு என்ன இருக்குது? 2 into n factorial by 5 into 4 factorial into n-5 into n-6 factorial. பாருங்க, அந்த ரெண்டு டேர்ம்ல நியூமரேட்டர்ல n ஃபேக்டோரியலை காமன் எடுக்கலாம். டினாமினேட்டர்ல 4 ஃபேக்டோரியல் காமன் எடுக்கலாம். வேற n-6 ஃபேக்டோரியலை காமன் எடுக்கலாம். n ஃபேக்டோரியல் காமன் எடுத்தா அந்த இடத்துல 1. 4 ஃபேக்டோரியல் காமன் எடுத்தாச்சு. n-6 ஃபேக்டோரியல் காமன் எடுத்தாச்சு. மிச்சம் n-4 into n-5.
plus n factorial காமன் எடுத்தாச்சு 1 4 factorial n minus 6 factorial காமன் எடுத்தாச்சு மிச்சம் 6 into 5 இப்போ இதெல்லாம் கேன்சல் 4 factorial cancel n minus 6 factorial n minus 6 factorial cancel numeratorல n factorial cancel okay any doubt no மிச்சம் என்ன இருக்கு இந்த சைடு என்ன இருக்குது மிச்சம் பாருங்க 2 by 5 into n minus 5 கரெக்டா அங்க அவ்வளவுதான் சின்னது இருக்கு 2 by 5 into n minus 5 equal to what? 1 by n minus 4 into n minus 5 plus 1 by 30. அந்த சைடு LCM எடுத்துக்கலாம் என்ன different denominator அப்ப இங்க என்ன வரும் 2 by 5 into n minus 5 equal to 1 into 30 plus 1 into n minus 4 into n minus 5 n minus 4 into n minus 5 by denominator into denominator numerator க்கு cross multiplication denominator க்கு denominator into denominator அப்ப 30 into n minus 4 into n minus 5 ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க ஆமாம் 5th டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 times n minus 5 cancel அப்போ 6 மேல வரப்போ 6 2s are 12 into n minus 4 அடுத்த பேஜுக்கு போயிடலாமா என்னது 12 into n minus 4 equal to சரியான்னு பாருங்க 6 மேல வரப்போ 6 2s are 12 into n minus 4 equal to 30 plus n minus 4 into n minus 5 30 plus n minus 4 into n minus 5 நாம் இது வரைக்கும் எழுதுனதெல்லாம் ரைட்டா இவ்வளவு பெரிய சம்ல 12 into n minus 4 equal to 30 plus n minus 4 into n minus 5 yes correct சந்தோஷம் சிம்பிளை பண்ணிக்கலாம் 12 உள்ள கொண்டு போங்க 12n minus 4 into 12 minus 48 equal to 30 plus இதை சிம்பிளை பண்ணுங்க n கொண்டு வாங்க n into n square n into minus 5 minus 5n minus 4 into n minus 4n minus 4 into minus 5 plus 20 அடுத்தது என்ன ஆயிரு 12n minus 48 equal to n square minus 5n minus 4n minus 9n plus 30 plus 20 plus 50 n square already positive இருக்குது அப்ப இந்த சைடு இருக்கிறதுல அந்த சைடு கொண்டு போயிடலாம் n square plus 12n அங்க போனா minus 12n minus 12n minus 9n minus 21n minus 48 அங்க போனா plus 48 50 plus 48 98 equal to 0 இது quadratic equation ஏனா என்னோட highest power 2 அப்ப highest power the degree 2 வந்தாலே quadratic completing the square formula factorization எதை வேணா பயன்படுத்திக்கலாம் நம்ம என்ன பண்றோம் factorization ட்ரை பண்றோம் coefficient எது இல்லனா 1 into 98 multiply பண்ணா 98 வரணும் என்னோட coefficient -21 yes எந்த ஒரு ஐடியாமே கிடைக்கலனா அந்த மல்டிப்ளை பண்ணி வர நம்பரை பிரைம் நம்பரால ஃபேக்டரைஸ் பண்ணுங்க 2 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணுங்க 49 7 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணுங்க 7 2 7s are 14 அது ஒரு கேங் 7 ஒரு கேங் ரெண்டு பக்கம் மைனஸ் போடுங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 14 into 7 98 வரும் minus 14 minus 7 ஆட் பண்ணா -21 1n ஸ்கொயர் ஆரம்பிச்சா by 1n அப்ப கீழ n மேல -14 n -14 அது ஒரு ஃபேக்டர் n -7 அது இன்னொரு ஃபேக்டர் equal to 0 ஒவ்வொன்னு ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கலாம் n -14 equal to 0 n -7 equal to 0 -7 அங்க போனா +7 -14 அங்க போனா +14 அப்ப n ஓட வேல்யூ என்ன 7 or 14 அப்ப வேல்யூ என்னது value of n is what 7 அல்லது 14 அல்லது 14 அல்லது 7 என்ன வேணா எழுதிக்கோங்க that's all சம் பெருசா போகுது ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி no doubt yes இன்னும் ஒரு சம் இருக்கு தங்கங்களா
அது முடிச்சிட்டோம்னா வெற்றிகரமா இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிரு. ஓகே, முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் முடிச்சுக்கலாம். எஸ் எஸ் கவனிங்க. இன்னும் 942. அடுத்த சம் சமசம். எஸ், 16ஆம் சம். இது முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு என்ன முடிச்சது? 5.1 சாப்டர் ஓவர். சாப்டர் 5ல 5.1ங்கிற சாப்டர், அதாவது எக்ஸசைஸ் ஓவர். Let us enter into the next sum. பதினாறாவது sum. Prove that C0 square plus C1 square plus C2 square plus etc. plus Cn square equal to 2n the whole factorial by n factorial square. Yes. Listen. ஆக்சுவலா காம்பினேஷன் அப்படின்னாலே முன்ன பின்ன நம்பர் இருக்கு. 5C4, 5C3, 10C3. அது முன்னாடி இருக்க நம்பர் என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. கடைசியா இருக்க நம்பர் அதை விட சின்னதா இருக்கு அல்லது ஈக்குவலா இருக்கு. எந்த மாற்றம் இல்லை. 10C20னா 10C11 அதெல்லாம் மீனிங்லெஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசா இருக்கு, செகண்ட் நம்பர் அந்த பெரிய நம்பரோட முதல்ல விட சின்னதா இருக்கு அல்லது ஈக்குவலா இருக்கு. இப்போ உங்க சார் காம்பினேஷன்ல முன்னாடி என்னவே இல்லையே, அப்ப முன்னாடி என்னன்னு அர்த்தம்? NC0. C0ன்னு அர்த்தம் NC0. C1னா NC1, C2னா NC2, CNனா NCN. அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோணும். ஓகே, கவனிங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த சம் இப்போ ப்ரூவ் தட்லாம் கொடுத்தா LHS எடுத்து RHS கொண்டு வருவோம் அல்லது RHS எடுத்து LHS கொண்டு வருவோம். இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த சம்மை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவானே, இந்த மாக்காப்பா வருவாரே, என்ன ப்ரோக்ராம் அது? இது எது? அதுல மாத்தி யோசின்னு ஒரு ரவுண்ட் இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க? நான் வர்ற வழியில ரோட்ல பைக்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணுல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சா தான் ஆன்சர் வந்து தொலையும், வேற வழியே இல்லை. இதெல்லாம் எப்படி சார் நான் வச்சுக்கிறது? புக்குல இருக்கிற சம்மு தானே, அப்ப நான் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. பார்த்துட்டு போயிருக்கோம். இந்த சம்மு கேட்டா இப்படித்தான் ஆரம்பிச்சு தொலையணும், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தொலையணும் அப்படிங்கிற 2 விஷயத்த ஞாபகம் வச்சு தொலையணும். எந்த மாற்றமும் இல்லை. கவனிங்க. நம்ம என்ன பண்றோம்னா, லிசன், 1 + x the whole power n எடுக்கிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பவர்ல n வந்தா என்னது? NC0, NC1, NC2. இதுல போய் முடியும், NCnல போய் முடியும். 10னா 10C0, 10C1 போய் 10C10ல முடியும். என்ன NCnல போய் முடியும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பவர்ல n, அப்ப 1 பவர் n, 1 பவர் n-1, 1 பவர் n-2, அப்புறம் 1 பவர் 0ல போய் முடியும். அந்த 1 பவர் எனிதிங் 1ங்கிற காரணத்தினால் 1ஐ நாம் இங்க மதிக்கவில்லை, எழுதவில்லை. கடைசி நம்பர் உள்ளுக்குள்ள ரெண்டாவது டேர்ம் x, கடைசி டேர்ம் x பவர் n. அப்ப கடைசியில x பவர் n ஆரம்பிச்சு x பவர் n-1 ரிவர்ஸ்ல வரும், வந்து x பவர் 0ல முடியும். அப்ப அதுக்கு முன்னது x பவர் 1, அதுக்கு முன்னது x பவர் 2. நோ டவுட். ஓகே, நடுவில் பிளஸ் இருக்கிறதுனால எல்லாமே பிளஸ் வரும், எக்ஸெட்ரா. அடுத்தது
இந்த டேர்ம் உல்டா பண்ணிக்கோங்க. 1 + x x + 1 the whole power n போட்டுக்கோங்க. பவர்ல n வர காரணத்தினால் nc0 nc1 nc2 ncn. முதல் நம்பர் x பவர்ல n, அப்போ x பவர் n x பவர் n minus 1 x பவர் n minus 2 அப்படியே போய் எதுல முடியும்? x பவர் 0ல முடியும். anything பவர் 0 1. ஓகே, அது எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்க. கடைசியில 1 பவர்ல n, அப்ப கடைசியில இருந்து ஆரம்பிக்கும் 1 பவர் n 1 பவர் n minus 2 அப்படியே வந்து எதுல முடியும்? 1 பவர் 0. அப்ப மூணு டைம் 1 பவர் 1 பவர் 2 இருக்கு. 1 பவர் anything 1. அதனால அந்த 1ங்கிற சாப்டர் நம்ம எழுதல. நடுவுல பிளஸ் வந்தாலே பிளஸ்ல தான் வரும். இங்க என்ன இருந்துச்சு? 1 இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதை எதையும் மல்டிப்ளை பண்றோம். 1 + x x + 1 எல்லாம் ஒண்ணுதானோ? a பவர் m into a பவர் n. என்ன ஃபார்முலா? a பவர் m plus n. mங்கிறது n தான், nங்கிறது n தான். அப்ப n plus n என்னது? 2n. நாம் என்ன பண்றோம்? வேணா வச்சுக்கோங்க, பேர் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். ரெண்டை என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். ஏனுக்கு சார் மல்டிப்ளை பண்றீங்க? இங்க பவர்ல ஸ்கொயர் இருக்குது. c0 ஸ்கொயர், c0 into c0 தான் c0 ஸ்கொயர், c1 into c1 தான் c1 ஸ்கொயர், c2 into c2 தான் c2 ஸ்கொயர். அதனால மல்டிப்ளை பண்றோம். அப்போ LHS into LHS equal to RHS into RHS. RHS சொல்லு NC0. C0 NC0 தான் அர்த்தம். C1 NC1 தானா? அவர்கள் என்னை ஒதுக்கிய காரணத்தினால் நாமும் ஒதுக்குவதில் எந்த தவறும் கிடையாது, எந்த தவறும் இல்லை. சோ NC0 எழுதினால் ஒண்ணுதான், C0 ஒண்ணு எழுதினா என்னது? C0 anything power 0 1 எழுத தேவையில்லை. பிளஸ் என்னது? NC1 x பிளஸ் n எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு இருக்கிறேன் பாத்தியா? NC1 னா C1 x plus NC2 னா C2 x ஸ்கொயர் plus etc plus n முதல்ல இருக்கிற n எழுதாத, Cn x பவர் n என்னது? into இங்கே NC0 னா C0. கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம், கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். into NC0 னா C0 x பவர் n plus C1 x பவர் n minus 1 plus n எழுத தேவையில்லை, C2 x பவர் n minus 2 plus etc plus NCn னா Cn into 1 Cn தான். இப்ப இல்ல என்ன பண்றோம்னா, LHS RHSல x பவர் n ஓட டேர்மை ஈக்குவேட் பண்றோம். என்ன பண்றோம்? கவுனிங்க. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n. ஏனுங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணு. C0 into C0 C0 ஸ்கொயர் x பவர் n. x பவர் n ஓட क्वेश्चन C0 ஸ்கொயர் I வந்தாச்சு. இப்போ ரெண்டாவது டேர்ம் மல்டிப்ளை பண்ணு. C1 into C1 C1 ஸ்கொயர் a பவர் m into a பவர் n. 8ஆம் கிளாஸ் ஃபார்முலா a பவர் m plus 1. அப்ப இங்க பவர்ல 1 அப்போ பவர் 2 ஆட் பண்றப்ப -1 + 1 கேன்சல் ஆயிரு. அப்ப x பவர் n மட்டும் இருக்கு. அப்ப x பவர் n ஓட क्वेश्चन C1 ஸ்கொயர். அப்போ x பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணாதா இந்த LHS கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஈக்குவல் டு கவுனிங்க. LHSல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுல x பவர் n டேர்ம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். அது அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ RHS இப்படி மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத C0 கொண்டு வந்து இது அத்தனை கூட மல்டிப்ளை பண்ணலாம், C1 ஒன்றுக்கு வந்து இத்தனை கூட மல்டிப்ளை பண்ணலாம், C2 கொண்டு x ஸ்கொயர் கொண்டு வந்து இத்தனை கூட மல்டிப்ளை பண்ணலாம். அந்த C1 x C2 x ஸ்கொயர் Cn x பவர் n. ஆனா நமக்கு என்ன வேணும்? x பவர் n டேர்ம் வேணும்.
பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா தான் x பவர் n வரும். c0 into c0 x பவர் n, c0 ஸ்கொயர் x பவர் n, x பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் c0 ஸ்கொயர். இந்த ரெண்டாவது டேர்ம் மல்டிப்ளை பண்ணா தான் x பவர் n வரும். அப்ப c1 into c1 c1 ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இந்த cn x பவர் n எழுதல. மூணாவது டேர்ம் மல்டிப்ளை பண்ணா தான் x பவர் n வரும். ஏன்னா c2 into c2 c2 ஸ்கொயர். இந்த ரெண்டு a பவர் m into a பவர் n, a பவர் m plus 1 plus 2 minus 2 x பவர் n வரும். plus etc. x பவர் cn x into cn ஸ்கொயர் x பவர் n அப்போ cn ஸ்கொயர். LHSல சுலபமா கண்டுபிடிச்சிட்டோம். RHSல எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? அவசரப்படாதீங்க. ரஃப் காலத்துல ஒரு சின்ன ட்ரையல் பார்த்துலாம். இதை நீ ரஃப் காலத்துல எழுதணுங்கிற அவசியம் இல்லை, மெயின் காலத்துல கூட எழுதிக்கலாம். நமக்கு தெரியுமே x plus y the whole power n-ல tr plus 1க்கு என்ன ஃபார்முலா? ncr x power n minus r y power r. நமக்கு இங்க என்ன இருக்குது? 1 plus x. ஏன்னா இதைத்தான் x இதில் தான் வேணும். 1 plus x the whole power 2n. என்ன வேணும்? tr plus 1 வேணும். xங்கிறது என்னது பாருங்க. xக்கு பதிலா 1, மஞ்சள் கலருக்கு மஞ்சள் கலர், பிளஸுக்கு பிளஸ் சரியா போச்சு. ஒய்க்கு பதிலா எக்ஸ், பச்சைக்கு பச்சை. அடுத்தது சிவப்பு. பவர்ல என்ன இருக்குது? n. பவர்ல என்ன இருக்கு? 2n. அப்ப n-க்கு பதிலா 2n. சிவப்பு மஞ்சள் பச்சை. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் பிடிக்கும். சில பேருக்கு ஃபேமிலி படம் பிடிக்கும், சில பேருக்கு சென்டிமெண்ட் படம் பிடிக்கும், சில பேருக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும். எனக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்து ஸ்டோரி கொஞ்சம் சென்டிமெண்ட் இருந்தா ஐ லைக் சச் கைண்ட் ஆஃப் மூவிஸ். ஓகே, சச் மூவிஸ் கவுனிங்க. மஞ்சள் கலருக்கு மஞ்சள் கலர், சிவப்பு கலருக்கு சிவப்பு கலர், பச்சை கலருக்கு பச்சை கலர். ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. ரீப்ளேஸ் பண்ணலாமா? பண்ணலாம். n-க்கு பதிலா 2n. n வர இடத்துல 2n. x வர இடத்துல 1. x வர இடத்துல 1. x வர இடத்துல 1. 1 பவர் எனிதிங் 1. அது எழுதணுங்கிற அவசியம் இல்லை, மல்டிப்ளிகேஷனுக்கு தேவையில்லை. yக்கு பதிலா x. பவர்ல என்னது? r. எஸ், கிடைச்சாச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும்? x பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும். நல்லா கவனிங்க. நமக்கு என்ன வேண்டும்? x பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் வேணும். x பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும். அப்ப r தூக்கி எரிஞ்சிட்டு r பதிலா n-ன்னு ரீப்ளேஸ் பண்ணி உட்கார வச்சா தான் x பவர் n கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். so we are replacing r by n. என்ன ஆயிரு? r பதிலா n ரீப்ளேஸ் பண்ணுங்க. r பதிலா n. கிடைச்சாச்சு. இப்ப LHS இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டோம். எப்படி? இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டோம். இல்ல நமக்கு என்ன வேணும்? x பவர் n உடைய RHSல x பவர் n கோஎஃபிஷியன்ட் c0 ஸ்கொயர், c1 ஸ்கொயர் plus c2 ஸ்கொயர் plus c3 ஸ்கொயர் போட்டோம். இப்ப LHS 1 plus x the whole power 2n. இதுதான். எங்க? இதுதான். இல்ல x பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் 2n cn. 2n cn. எஸ். இப்போ LHS equal to RHS, RHS equal to LHS ஒண்ணுதானா? இப்போ எழுதலாமா? RHS equal to what is that RHS? c0 square what is that RHS? c0 square plus c1 square plus c2 square plus etc plus cn square equal to LHS பாருங்க. சாரி, RHS equal to LHS பாருங்க கரெக்டா 2n cn. என்ன இருக்கு? 2n cn இருக்கு. காம்பினேஷன்ல என்ன ஃபார்முலா? NCR க்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் by last factorial into n minus last factorial. n க்கு அந்த பக்கம் இருக்கிறது ஃபர்ஸ்ட், n க்கு அந்த பக்கம் இருக்கிறது லாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் by last factorial into first minus last factorial. அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ங்கிறது 2n, லாஸ்ட்ங்கிறது n. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல்
by last factorial into first minus last factorial. ரைட்டா? அப்போ என்ன ஆயிடுச்சு? c0 ஸ்கொயர் plus c1 ஸ்கொயர் plus c2 ஸ்கொயர் plus etc plus cn ஸ்கொயர். கடைசி ஒரு ஸ்டெப்ல எழுதிக்கலாம். சொல்லுங்க. 2n factorial by n factorial into 2n minus n. Yes. Climax வந்தாச்சு. சொல்லுங்க. c0 ஸ்கொயர் plus c1 ஸ்கொயர் plus c2 ஸ்கொயர் plus etc plus cn ஸ்கொயர் equal to மேல 2n factorial கீழே இப்போ எப்படி m into m னா m ஸ்கொயர், k into k னா k ஸ்கொயர், அது மாதிரி n factorial into n factorial ஸ்கொயர். எஸ் வந்துருச்சு. இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அவன் எதை ப்ரூவ் பண்ண சொன்னானோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். எஸ் வெற்றிகரமா 5.1 ஓவர். யா என்ன பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ் பாத்தீங்களா? அடுத்தது நாளைக்கு 5.2 ஆரம்பிச்சுக்கலாம். இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே தங்கங்களா? சார் கம் பேக் டு யுவர் சேனல், யுவர் ஓன் சேனல் கோவிந்தா. இல்லடா தங்க, உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சார் கால்குலஸ் எடுங்க சார், 11th 12th. அடே ராம் மேக்ஸ் வேதாந்த் மேக்ஸ் ரெண்டையும் மாறி மாறி பார்த்துக்கடா. எமர்ஜென்சிக்கு அங்க இருக்கிறது இங்க திரும்பி நடத்துறது இது வேஸ்ட்ன்னு தான் இங்க என்ன பண்றேன், அங்க இல்லாதெல்லாம் இங்க நடத்திட்டு இருக்கிறேன். ஓகேவா? நான் அதை நம்ம ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல்ல வீடியோவே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஃபார் 12th சார் கைடுக்கு மணி சென்ட் பண்ணிட்டேன். ஓகே சாமி, பண்ண 3-4 நாள் அனுப்பிச்சுட்ருவேன். 3 நாள்ல கைக்கே வந்துடும். வணக்கம் சார். எஸ் வணக்கம் வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா சார்? கேன் யூ ஸ்டார்ட் 5.4, 5.2, 5.3 முடிச்சுட்டு 5.4க்கும் கூட போகலாம். இல்ல 5.4 எடுக்கிறனாலும் எடுக்கலாம். என்ன எடுக்க சொன்னாலும் ரெடி. என்ன வேணா பண்ணலாம். சார் நீங்க நான் பண்ண மெசேஜ் பார்க்கவே இல்லை. ஓகே சாமி, பழச்சுக்கிற சாமி. ஹாஃப் எலி சார், ஹாஃப் எலி படிங்கோ. Any other questions, dear students? கேட்கலாம். I will give you 2 or 3 minutes, 1 or 2 minutes time. Yes. Subject oriented ஏதாச்சும் கேளுங்க, டவுட் கேளுங்க. Yes. Any doubt? ஏதேனும் ஐயம் உள்ளதா? சார் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே சாமி. ஒரு கைடு எவ்வளோ சார்? 320, 2 சேர்ந்து 640 இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ். சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஹாஃப் எலி. தனிஷ்கா பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படி சாமி. இங்கே கேட்கறது ஹாஃப் எலியில் கேட்குற கொஸ்டின்லாம் பப்ளிக்கில் கேட்பானா? குருட்டா படியா வந்தா வரலாம், வராமல் போலாம். அப்போ நம்ம எல்லாமே படிக்கிறதான புத்திசாலித்தனம். சார் 7th சாப்டர் ஈஸியாக எடுங்க சார். 7th சாப்டருக்கு என்ன சாமி கஷ்டம்? அது ஈஸி தான். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் +2ல செகண்ட் வால்யூம். என்ன சாமி டோட்டலாக எவ்வளோ சார்? டோட்டலாக 640 சாமி. 320 + 320. வணக்கம் சார். எஸ் வணக்கம். அனிருத்தன் 11th. யஸ்வந்த் குமார் லவ் யூ சார். லவ் யூ சாமி. மகேஸ்வரி சார், ஐ ஆஸ்க் யூ டு டீச் ஆல் த லெசன்ஸ் கான்செப்ட் ஒன் ஷாட் சார். ஆல்ரெடி ஒரு 4 சாப்டருக்கு 5 சாப்டருக்கு எங்கே பண்ணிட்டேன்? வேதாந்தில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே 12th பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அங்கே பாருங்க சார். 7th சாப்டர் கன்ஃபியூஸ் ஆகுது சார். ஆமாம் சாமி.
திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு சம்மு மினிமம் 10 வாட்டியாவது பார்த்துக்கணும். அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி எழுதி பார்த்துருக்கணும். இப்போ 20 வருஷமா இருக்கிற மினிமம் ஒரு 15 16 வருஷமா ஹையர் செகண்டரி எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? நாங்களாம் முதல் 4 5 வருஷம் இந்த சாப்டர்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல கிளாஸுக்கு எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப நினைப்பேன், பேசாம இந்த வாத்தியார் தொழில் விட்டுட்டு ஓடிடலாமா? போய் ஏதாவது தோட்டத்து வேலை செஞ்சு ஏதாச்சும் கல்லு மண்ணு தூக்கி பொழைச்சிக்கலாமான்னு நினைச்சிருக்கிறேன். கஷ்டம்தான். அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த சாப்டர் தான் டெட் ஈஸியா மாறுச்சு. சே, இவ்வளவு அழகா மேக்ஸ் அப்படின்னு. எல்லா நல்ல விஷயங்களும் என்னது ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஒரு டிரைவிங் கிளாஸ்க்கு போய் பாருங்க, 2 நாள் நினைச்சிருந்துச்சா இப்படி டிரைவிங் கத்துக்கணுமா அப்படின்னு. கத்துட்டுக்கு அப்புறம் அது ஒரு இட் கிவ்ஸ் குட் ஃபீல், குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான். இந்த செகண்ட் வால்யூம்ல டிரைவிங் கத்துக்கிற மாதிரி. ஓகே பாய் சார். ஓகே மணி பாய். ஓகே சென்டம் சேலஞ்ச் போடுங்க சார். ஓகே கண்டிப்பா ஆல்ரெடி இருக்கு. லாஸ்ட் இயர் சென்டம் சேலஞ்சு கூட பார்த்துக்கலாம். மிஸ்டர் எக்ஸ்பிளைனர்ஸ் தேங்க்யூ சார். 9th சாப்டர் ஹவு டு ஸ்டடி சார். 9th சாப்டர்ல வேணா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் படிங்க. அதில் ஏரியா அந்த 9.8 9.3 ப்ராப்பர்ட்டிஸ் அந்த 2 எக்ஸைஸ் 5 மார்க் ஓரியன்டட் இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ். எந்த மாற்றம் இல்லை. ஓகே சாமி. ஓகே வர்ஸ். பார்க்கலாம். ஓகே என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் நைட். கேட்ச் யூ டுமாரோ. பாய். See you. Bye.